பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியில மனிதர்களும் சொர்க்கத்துல தேவர்களும் நரகத்துல அரக்கர்களும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த அரக்கர்களோட அரசன் பூமியை முழுக்க கைப்பற்றணும்னு சொல்லிட்டு மனிதர்கள் வாழ்ற இந்த ஒரு பூமியை அவன் அழிக்கிறதுக்காக வந்தான். மனிதர்களை காப்பாத்துறதுக்காக அந்த அரக்கனையும் தடுக்கிறதுக்காக சொர்க்கத்துல இருந்து தேவர்கள் வந்தாங்க. ஆனா சொர்க்கத்துல இருந்து வந்த அந்த தேவனுக்கும் இந்த அரக்கரின் அரசருக்கும் நடந்த அந்த சண்டையில பூமியே நாசமா போயிருச்சு. திருப்பி இதே மாதிரியான ஒரு சண்டைங்கிறது வந்துடக்கூடாது, மனிதர்கள் வாழ்ற இந்த உலகம் வந்து அமைதியா இருக்கணும்னு அதுக்கப்புறம் தேவலோகத்துல இருந்தோ இல்லனா அந்த அரக்கர்கள் உலகத்துல இருந்தோ யாரு பூமிக்கு வரணும் அப்படின்னாலுமே அவங்களால அவங்களோட ஒரிஜினல் உருவத்துல வர முடியாது, ஒரு ஆன்மாவா தான் வர முடியும். அப்படி ஆன்மாவா வர அரக்கர்கள் பூமியில இருக்கிற யாரோட உடலையாவது எடுத்து ஏதாவது கெட்டதை செய்யலான்னு இருந்தா அந்த ஆன்மாக்களை தடுக்கிறதுக்காக மனிதர்களோட உலகத்துல சில ஆளுங்க இருப்பாங்க. அவங்க தான் தேவர்களால தேர்ந்தெடுத்த தேவ தூதர்கள். சோ இப்படி நரகத்துல இருந்து வர கெட்ட ஆன்மாக்களை எதிர்க்கிற வேலைகளை பார்த்துட்டு இருக்கிற ஒரு தேவ தூதனா இருக்கிற நம்ம கதையோட ஹீரோ அவனோட வாழ்க்கையில என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் ஃபேஸ் பண்றான், என்ன மாதிரியான எதிரிகளை எதிர்கொள்றான் அப்படிங்கிறது தான் ஏஜென்ட் ஃப்ரம் எபோவ் அப்படிங்கிற இந்த ஒரு கதை. கண்டிப்பா சீரிஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஆகையால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்துல சென்னுங்கிற ஒரு பொண்ணு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்திருப்பாளா. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு நபரை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. அப்படியே ரூம் முன்னாடி போய் நின்னவளும், நீங்க ஏதோ பேய்கள் எல்லாம் ஓட்டுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன், என்னோட அப்பாவை ஒரு ஆன்மா வந்து தொந்தரவு பண்ணுது, உங்களால எங்களுக்கு உதவ முடியுமான்னு கேட்டதுக்கு உள்ள இருந்த நபரோ எல்லாம் உதவ முடியாது கிளம்புங்கிற மாதிரி சொல்லிடுவானா. இந்த பொண்ணுக்கும் கோவம் வந்துடும். ஃப்ராடுங்க தானே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவத்துல அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா அப்ப அந்த காரிடார் ஒரு மாதிரி நெருப்பெறிகிற மாதிரி இருக்கும். அந்த நெருப்பு தொடர்ந்து கொஞ்சம் பெருசா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்க கரெக்டா ரூமுக்குள்ள இருந்த ஹீரோ வெளியில வந்துட்டு அந்த பொண்ணு மேல அந்த நெருப்பு பாதிக்கப்படாத மாதிரி அந்த பொண்ணை அவன் காப்பாத்த செய்யறான். ஏதோ ஃப்ராடா இருப்பான்னு பார்த்தா இல்ல, உண்மையாலுமே மத்தவங்க சொன்ன மாதிரியே திறமசாலியா தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சென் யோசிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த சென்னை உள்ள கூப்பிட்டு வச்சு பேசும்போது ஹீரோ கூடவே ஏதோ ஒரு பொண்ணு ஒன்று வச்சிருந்திருப்பான். அது ஏதோ அப்பப்ப வந்துட்டு போற ஒரு லேடியா இருப்பாங்க போல. முடிஞ்சா இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு அங்கிருந்து போயிருவாங்களா. இப்போதைக்கு அந்த சென்னுங்கிற புள்ள அவ இங்க என்ன கம்ப்ளைண்டோட வந்திருக்கான்னா அவளோட வீட்டுல ஏதோ ஒரு பேய் ஒன்று இருக்கு, அது ஒரு பொம்பளை பேய், அண்ட் அது எங்க அப்பாவை டார்கெட் பண்ற மாதிரி எனக்கு தோணுதுங்கிற மாதிரி அவ சொல்லியிருந்திருப்பா. ஆனா ஹீரோ ஆரம்பத்துல இந்த கேஸை எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா வந்து ஏதோ ஒரு மந்திரவாதி மாதிரியான ஒரு ஆளை அடிக்கடி பூஜை பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அவன் மேலதான் சந்தேகமா இருக்குதுன்னு இவ சொல்லியிருந்திருப்பா. ஆனா அவன் ஒரு டம்மி பீஸா இருக்கும், சும்மா போய் உங்க அம்மா ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க, அப்படிலாம் யாரும் ஒரிஜினலா கிடையாது அப்படின்னு ஹீரோ நீங்க இருந்து வேலையை பார்த்து போமா, உங்க அம்மா தான் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள வேணா போய் தடுக்கிற வேலையை பாருன்னு சொல்லுவானா. ஆனா இப்படி பேசும்போது தான் அந்த மந்திரவாதி இருக்கிறான்ல, யாரு இந்த பொண்ணோட அம்மா கூப்பிட்டு வர அந்த மந்திரவாதி, அவனோட பேரை சொல்லும் போது இவனை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே அப்படின்னு ஹீரோவுக்கு தோணுது. இவனை கேள்விப்பட்டது கிடையாது, யாரு இந்த மந்திரவாதி கேள்விப்பட்டது கிடையாது, இவனோட மாஸ்டர் ஒருத்தர் இருந்திருப்பானாமா, அவனை பத்தி ஹீரோவுக்கு தெரியும். பரவாயில்லையே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு யோசிச்ச ஹீரோவும் சரின்ட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சென்னுங்கிற பொண்ணோட நெத்தியில கை வச்சு அவளோட மூன்றாம் கண்ணை ஓபன் பண்ணி விடுறான். எதுக்குன்னா ஒன்ஸ் ரூம் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அங்க காரிடார்ல ஏகப்பட்ட பேய்கள்லாம் இருக்கும், அது எல்லாமே அந்த சென்னோட கண்ணுக்கும் தெரியுது. சரி, இந்த ஏகப்பட்ட பேய்கள் எங்கிருந்து வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குமாமா, அதுல அநியாயமா இறந்து போனவங்க தான் சென்னை அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஹீரோ கூட காப்பாத்தி இருந்திருப்பான்ல, அது ஆக்சுவலி சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் தான். அது இந்த ஆன்மாக்களோட வெறுப்பு மூலமா அப்பப்போ சும்மா கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும், பெருசா எடுத்துக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சென்னோட வீட்டுக்கு ஹீரோ கிளம்பி போயிருந்திருப்பானா. இதே நேரத்துல அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆபீசர் ஒருத்தரை காட்டுறாங்க. ஏதோ மொக்கையா ஒரு கேஸை டீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. இதனடா மொக்கையான கேஸ், இதோட ஒரு மொக்கையான கேஸ் கொடுக்குறேன் பாருங்கிற மாதிரி இன்னொரு சீனியர் ஆபீசர் ஏதோ ஒரு இன்டர்நெட் கெஃபேல கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்ல எவனோ ஒருத்தன் எட்டி பாக்குறானாமா. ஆனா சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. சோ இதுல கண்டிப்பா பேய்கள் இன்வால்வ் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது. ஆகையால் ஹீரோ போய் மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டு இருந்திருப்பாரு. இதே நேரத்துல தான் ஹீரோ அந்த சென் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ள கூட அந்த சென்னோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாளா. அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ற அந்த பேயை நான் எந்தெந்த இடத்துல பார்த்தேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே வந்தாலும் ஹீரோ அதை அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிற மாதிரிலாம் தெரியல. சும்மா அங்கிட்ட இங்கிட்ட உலாவிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பொண்ணோட ரூம்ல விக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, கூடவே ஏதோ ஒரு மெடிக்கல் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குமா. அதையெல்லாம் ஏன் பாக்குற அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஹீரோவை கூட்டிட்டு வந்துருவா. இருந்தாலும் அப்புறம் அவளே சொல்லிடுறா, இல்ல எனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குது, யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு வேணும்னா ப்ரூஃபுக்காக விக்கெல்லாம் கூட கழட்டி காட்டிட்டு இருப்பா. ஒன்ஸ் ஹீரோ ரூம் ஃபுல்லா சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமே அவனுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ஆன்மாக்களும் இருக்கிற
மாதிரிலாம் தெரியல. ஆனா இந்த விஷயத்த சொன்னா அந்த சென் தான் ஏத்துக்கிற மாதிரியும் இல்லையா. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும்போது கரெக்டா அந்த சென்னோட அம்மா அந்த பூசாரி எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோவை அந்த சென்னோட ஃப்ரெண்டு போல அப்படின்னு சொல்லிட்டு சென்னோட அம்மா பெருசா கண்டுக்கல. ஆனா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த பூசாரி கிட்ட சரி எப்படி பார்த்தாலும் இந்த குடும்பத்தை மொட்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன், என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள காயப்படுத்தணும்னு மட்டும் யோசிச்சிடாத, என்ன புரியுதா அப்படின்னு மிரட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் வெளியில வந்த ஹீரோ ஒரு கடையில உட்காந்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்திலே அந்த சென் திருப்பி ஹீரோவை தேடி வந்திருக்கா. இல்ல உண்மையாலுமே எங்க வீட்டுல பஞ்சாயத்துங்கிறது இருக்கு, நீங்க வந்து சால்வ் பண்ணி கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அவ பேசிக்கிட்டே இருக்க. அப்போ கரெக்டா அந்த போலீஸ் ஆபீசர் அங்க வந்திருப்பாரு. அவரு வந்துட்டு என்னம்மா நீயும் வேலையா தான் வந்திருக்கியா, நானும் வேலையா தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இந்த கேஸை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்றான். ஒரு இன்டர்நெட் கஃபேல பொண்ணுங்களை யாரோ தப்பா பாக்குற மாதிரி தெரியுது, ஆனா சிசிடிவில பார்த்தா அப்படி யாரும் இல்ல. பரவாயில்லையே கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு ஹீரோ இந்த கேஸை எடுத்துக்கிறான். ஆனா அந்த ஆபீசரை கூட கூப்பிட்டு போகல, அதுக்கு பதிலா நீ வா புள்ள அப்படின்னு சொல்லி சென்னை கூட்டிட்டு போயிருப்பானா. போயிட்டு கொஞ்ச நேரம் சும்மா அங்க இருக்கிற அந்த கம்ப்யூட்டர்ஸ்ல அப்படியே கேம் ஆடுற மாதிரிலாம் உட்காந்து இருந்திருக்காங்க. அப்படி சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்க சென் ஹீரோ கிட்ட ஆமா எதனால நீங்க இப்படி ஒரு தேவதூதனா மாறினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ மாட்டேன்னு சொன்னா, நான் என்னோட விக் மேட்டர்லாம் சொன்னேன்ல, அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க உங்க விஷயத்த சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்பாளா. ஹீரோவும் சொல்றான் தன்னோட குடும்பத்துக்காகன்னு. சரி குடும்பம் எங்க இருக்குதுன்னு கேட்டா தன்னோட குடும்பம் நரகத்துல இருக்குதுன்னு சொல்றான். ஹீரோ பண்ண ஒரு தவறால தன்னோட பேரண்ட்ஸ் அவன் இழந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம அவனும் சூசைட் பண்ணியிருப்பான். அப்படி சூசைட் பண்ணவன் நேரம் நரகத்துக்கு போயிருப்பானா. அந்த இடத்துல தான் ஹீரோ அந்த தேவனை மீட் பண்ணியிருப்பான். அவன் ஏதோ தேவர்களோட இளவரசன்னு சொல்லுவாங்க போல. எதுக்கு தேவையில்லாம நீ என்னோட தேவ தூதனை சாகடிச்ச அப்படின்னு கேட்பானா. நான் எங்கேயா உன் தேவ தூதனை சாவடிச்சேன்னு கேட்டதுக்கு வெல் உங்க அப்பா தான், அவன் தான் எனக்கு இவ்வளவு நாளா லாயலா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், ஆனா இன்னும் வேலை ஏகப்பட்டது பெண்டிங் இருக்குது, அப்படி இருந்த போதிலும் நீ அவன் சாகருக்கு காரணமா இருந்திருக்க, நீ பண்ண இந்த ஒரு தப்புக்கு, நீ பண்ண இந்த ஒரு பாவத்துக்கு உன்னோட பெற்றோர்கள் என்ன வழி அனுபவிக்கிறாங்க பாக்குறையா அப்படின்னு ஒரு சேம்பர்ல காமிச்சிருப்பானா. பார்த்தா ஹீரோட அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒரு தீ சட்டிக்குள்ள கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. யோ ஏன் அப்படி பண்ற, பாவம் பண்ணது நான் தானே சொன்னேன், அப்ப தண்டனை எனக்கு தானே கொடுக்கணும், ஏன் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு கேட்டதுக்கு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கும் போது தானே உனக்கு வலிக்குது, வேணும்னா உன்னோட பேரண்ட்ஸ் இந்த தண்டனையில இருந்து நான் விடுவிக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலா உங்க அப்பா பார்த்துட்டு இருந்த தேவதூதன் வேலை அது எல்லாத்தையும் நீ எனக்காக பண்றியான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அப்படிதான் ஒரு செலக்ட் பண்ணியிருப்பாப்புல. ஆனா இதெல்லாமே பண்றே யார் யா நீ அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை டைரக்டா அந்த இளவரசனையா பார்த்து கேட்க, சின்ன வயசுல இருந்து ஒரு கடவுளை நோக்கி நீ எப்பவும் பிரார்த்தனை பண்ணவே, அந்த கடவுள் நான் தான் சொல்லுவான். சிலைகள்ல பாக்குறதுக்கு தொப்ப வச்சுக்கிட்டு இருக்கிற கடவுள் என்ன ஸ்டைலிஷா இருக்குதுங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பான். பட் யா இந்த கதைகள் எல்லாம் சொல்லியிருந்திருப்பானா. ஓ இப்படிதான் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களா அப்படின்னு சென்னை இதெல்லாம் தெரிஞ்சுக்க அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஆன்மாங்கிறது வந்துருச்சு. அந்த ஆன்மாவை ஹீரோவால பார்க்க முடியுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆன்மாவுக்கே ஒரே அதிர்ச்சி. இருந்தாலும் ஹீரோவா பயமுறுத்துறதுக்காக தன்னோட உடலை பயங்கரமா பெருசாக்க ஹீரோ சுத்தமா பயப்படவே இல்லை. அதோட உடம்ப சும்மா பஞ்சர் பண்ணி விட்டுட்டு அதை ஏதோ பலூன் மாதிரி மாத்தி போட்டு அடி அடின்னு அடிப்பானா. இறா அவனுக்கு நீங்க பெரிய பாடத்தை கத்து கொடுக்குறங்கிற மாதிரி ஹீரோ அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி கரெக்டா ஒரு மானிட்டருக்குள்ள இருந்து ஹீரோவா பின்னாடி பிடிக்க வர அந்த சென்னுங்கிற போல மானிட்டரை ஆஃப் பண்ணி விட்டுருவாளா. அவள் தான் அது பாதியிலே மாட்டிக்கிச்சு. பிளஸ் ஹீரோவும் அந்த பேய்கிட்ட என்ன கதை அப்படின்னு விசாரிச்சா அவன் ஏதோ சூசைட் பண்ணியிருப்பான் போல. ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவன் லவ்வை ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணது, உயிரோடு இருக்கும் போதும் பொண்ணு கிடைக்கல, செத்ததுக்கு அப்புறம் பொண்ணு கிடைக்க போறது இல்லை, அதனால தான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரிலாம் ஒத்துக்குவானா. சேட்டை பண்ணுவையாடான்னு ஹீரோ வச்சு மூஞ்சிலே நங்கு 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 நங்குன்னு நலங்கு வச்சு விட்டாரான். அப்போ நம்ம சென்னை இருக்கிறாள், அவளுக்கு ஒரு ஐடியா வருது. இப்போதைக்கு இந்த பேய்க்கு ஒரு பொண்ணு தேவை. பட் இவன் பேயா இருக்கிற காரணத்தால மனித பெண்கள் வேலைக்காகாது, ஒரு பேய் பெண் உனக்கு இருந்தா கரெக்டா இருக்கும்ல. எங்க அப்பா பின்னாடி ஒரு பொம்பளை பேயை சுத்திக்கிட்டு இருக்குது, வேணும்னா நீ அந்த பேயை காக்கா பிடிச்சின்னா எங்க அப்பாவும் அதுல இருந்து ஃப்ரீ ஆயிருவார்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ இந்த சென்னுங்கிற புள்ள அந்த பேய் அப்படின்னு சொல்லி 3 பேரும் போயிருந்திருப்பாங்க அந்த சென்னோட அப்பாவை பாக்குறதுக்காக. ஆனா அவரு என்னன்னா ஆபீஸ் முடிச்சு வரும்போது வேற ஏதோ ஒரு லேடி கூட போவாங்களா. ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு உங்க அப்பா உண்மையாலுமே ஏதோ ஒரு அஃபேர்ல தான் இருக்கிறான், இதையெல்லாம் நீ பர்சனலா எடுத்துக்காத, உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனை, இதுல நீ மூக்க நுழைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு இருந்தா இல்ல நான் எங்க அப்பா கிட்ட பேசியே தீருவேன்னு அந்த பொண்ணோட அப்பா ரூம்ல இருக்கும்போது நேரா அந்த ஹோட்டல் ரூம்ல போய் மீட் பண்ணா. அந்த அஃபேர்ல இருந்த லேடியுமே சரி நீ உன் பொண்ணு கிட்ட பேசிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னா அவங்க லிஃப்ட்ல ஏறி வருவாங்க. லிஃப்ட்ல ஏறும்போது கரெக்டா ஹீரோவும் உள்ள வந்துருவானா. ஹீரோ கூடயே அந்த பேயுமே இருக்கும். ஆனா ஹீரோ பின்னாடி எப்படி இந்த சோடா புட்டி பேய் இருக்குதோ அதே மாதிரி அந்த லேடி பின்னாடியும் 2 பேய் இருக்குது. அதை பார்க்கும்போது தான் ஹீரோவுக்கு மேட்ரே புரியுது. ஆக்சுவலி அந்த மந்திரவாதி ஒருத்தர் இருந்தான்ல, அந்த சென்னோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அந்த ஒரு மந்திரவாதி, அந்த மந்திரவாதி மந்திரம் போட்டிருந்திருக்கான். அந்த மந்திரத்தை மூலமா வந்த பேய்கள் தான் இது. ஆனா இந்த பேய் சென்னோட அப்பாவை டார்கெட் பண்றதுக்கு கிடையாது. சென்னோட அப்பா இப்போ இந்த லேடி கூட அஃபார்ல இருக்கிறாங்கல்ல, இந்த
இந்த லேடியை மட்டை பண்றதுக்காக. அப்படின்னா சென்னோட அம்மாவுக்கு தான் புருஷன் அஃபேர்ல இருக்கிறாங்கிற மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அஃபேர்ல இருக்கிற அந்த பொண்ணை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பேய ஏவி விட்டுருந்துருக்காங்க அப்படிங்கறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். டைரக்டா அந்த லேடியை ஃபாலோ பண்ணி வந்தா டவுட் ஆயிரும்னு சொல்லி கொஞ்ச நேரம் கேப் விட்டு ஹீரோ பார்க்கிங் லாட்டுக்கு வந்திருப்பானா. வந்து பார்த்தா அந்த லேடி ஆல்ரெடி அந்த பேயால பொசஸ் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. அதனால ஹீரோ அந்த பேய் கிட்ட பேசுறான். உன்னை தேவையில்லாம சில பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுல இருந்து உன்னை நான் விடு வைக்கிறேன், நான் சொல்றத செய்யணும் சொன்னா வேலைக்காகல. அந்த 2 பேயும் ஒரு ரெட் கலரு ஒரு ஒயிட் கலர்னு சொல்லி மாறி மாறி ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அங்க பார்க்கிங் லாட்ல இருக்கிற காரெல்லாம் வச்சு ஹீரோவை மட்டை பண்ணலான்னு பார்த்தாலும் ஹீரோ கிட்ட இருக்கிற பவர்ஸை பயன்படுத்தி அவன் அசால்ட்டாவே அந்த 2 பேயை அதே இடத்துல கட்டி போட்டுருவானா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பேய் கிட்ட டீலிங் பேசிக்கிட்டு இருப்பான். இப்படி தேவையில்லாம அவனோட கண்ட்ரோல்லே இருந்துகிட்டு இப்படி அன்னெசரியா மனிதர்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ற மாதிரிலாம் நீங்க பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. உங்களோட ஆன்மாவுக்கு முத்தி கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருப்பீங்களாமா அப்படின்னு அவங்கள பத்தின டீடைல்ஸ்லாம் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோ நேரா அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த சோடா புட்டி பேய் இருக்குதுல்ல, அவனுமே ஹீரோ கூட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பான். அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு வயசான இருப்பாரு. அவரோட 3ஆம் கண்ணையுமே ஹீரோ திறந்து வச்சிருந்திருக்கான் போல. அந்த சோடா புட்டியை அவரால் பார்க்க முடியுது. அந்த வயசானவரும் அந்த பேயும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பயங்கர பரபரப்பா வேகமா நடந்து வருவானா. ஹீரோவோட ரூமுக்கு முன்னாடியே அந்த சென்னுங்கிற பிள்ளையும் உட்காந்து வந்திருப்பா. மணி நைட்டு 11 ஆச்சு, உனக்கு எங்கனடி வேலை அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹீரோ நேரா உள்ள வருவானா. அவனோட உடம்புல இருந்து ஒரு மாதிரி புகையா போயிட்டு இருக்கும். நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டேன், அவரு அழுது புலம்புனாரு. அவருக்கும் எங்க அம்மாவுக்கும் எப்பவோ ரிலேஷன்ஷிப்ங்கிறது முடிஞ்சிருச்சாமா, கூடிய விரைவில் அவர் டிவோர்ஸ் பண்ண போறாங்களாமா, இந்த மேட்டரை என்கிட்ட அவங்க சொல்ல வேணான்னு இருந்தாங்களாமா அப்படின்னு அவ பேசிக்கிட்டே இருக்கேன். இதையெல்லாம் காதுல வாங்கினபடியே ஹீரோ அங்க இருக்கிற ஏதோ வெஜிடபிள்ஸ் மாதிரிலாம் கட் பண்ணிட்டு அவனோட சொக்காவை ரிமூவ் பண்றான். அவனோட உடம்புக்குள்ள இருந்து ஏதோ நெருப்பெறிகிற மாதிரிலாம் தெரியுது. அது மேல பத்து போடுற மாதிரி அந்த வெஜிடபிளை வச்சுட்டு அவள்தான் பெட்ல போய் அப்படியே படுத்துருவான். கட் பண்ணா ஹீரோ ஏதோ ஒரு பில்டிங் மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அவனோட இறந்து போன பேரண்ட்ஸை பத்திலாம் அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. அப்போ அந்த தேவர்களோட இளவரசர் இருக்கிறான்ல, அவன் பக்கத்துல இருந்து உட்கார்றான். என்னையா யூஸ்வலி இப்படி பாக்குறதுலாம் வரமாட்டியே, ஏதாவது பெத்த வேலை எது வச்சிருந்திருக்கியா, கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். வேலைலாம் எதுவும் கிடையாது, இருந்தாலும் உன்னோட வேலையை நீ ப்ராப்பரா செய்யறதுக்காக உனக்கு ஒரு சின்ன பூஸ்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். உன்னோட காதலி அவ திருப்பியும் மறுபிறவி எடுத்திருந்திருக்கா அப்படிங்கிற மேட்டரை சொல்லுவானா. அப்பதான் காட்டுறாங்க ஹீரோவுக்கு ஒரு காதலி ஒருத்தி இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்குமே கேன்சர் இருந்திருக்கும் போல. கேன்சர்ல தான் அவ இறந்து போயிருந்திருப்பா. கூடிய சீக்கிரம் சாக போறேன்னு தெரிஞ்சிருந்தோம். கடைசி வரைக்குமே ஹீரோ அந்த பொண்ணு கூட இருந்திருப்பான். அந்த பொண்ணுமே சொல்லியிருந்திருக்கும், எப்படியும் நான் சாக போறேன், ஆனா நான் ஒன்ஸ் எங்கேயாவது செத்து போயிட்டேன் அப்படின்னா நீ இது ரொம்ப லோவான ஒரு லைஃப்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காத, பெட்டரான ஒரு லைஃபை வாழப்பாரு, உனக்குன்னு ஒரு நல்லபடியான ஒரு லைஃபை அமைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பா. இப்படி தன்னோட காதலிக்கு கேன்சர் இருந்த காரணத்தால தான் அந்த சென்னுங்கிற அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிய வரும்போது ஹீரோக்கு கொஞ்சம் மனசு வந்து இலகிந்திருக்கும். அதை யோசிச்சு பார்த்த ஹீரோவும் அந்த இளவரசன் கிட்ட, யூஸ்வலி இந்த மாதிரியான நல்ல செய்திகள்லாம் என்கிட்ட வந்து சொல்ல மாட்டேயே, இப்போ என்ன புதுசா இருக்குதுன்னு கேட்டதுக்கு, புதுசா சில விஷயங்கள் சொன்னாதான் வேலையை நீ நல்லபடியா செய்வேன்னு தோணுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இளவரசன் காணாம போயிடுவான். கட் பண்ணா ஹீரோ காலங்கத்தால தூங்கி எந்திரிக்க அந்த இளவரசரை மீட் பண்ணது எல்லாமே லைக் ஏதோ சாதாரண ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும் போல. அந்த சின்னங்கிற பிள்ளையுமே வீட்டுக்கு போயிருந்திருக்க மாட்டா. ஹீரோட ரூம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் சமைச்சு சாப்பிட்டு அந்த சோடா புட்டி பேய் இருக்கிறான்ல, அவன் என்ன பண்றான்னு போய் பார்த்தா அவன் இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கலான முடிவெடுத்துட்டான் போல. ஆகையால அந்த வயசானவர்கிட்ட இந்த ஒரு ரூமை நான் சூஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். இதை சென்னும் ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப சென் கேப்பா, அப்படின்னா நீங்க இந்த சோடா புட்டியை ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சு அடைச்சு வைக்கலாம் மாட்டீங்களா, நீங்க தங்குற இடத்துலயே அவனுக்கு தங்குறதுக்கு பர்மிஷன்லாம் வேற கொடுக்குறீங்களேன்னு கேட்டதுக்கு, அவன் பண்ணது தப்பு தான், ஆனா அதுக்குன்னு அவன் ரொம்ப மோசமான ஆள்லாம் கிடையாது, வேற எங்கேயாவது போய் யாரையாவது பயமுறுத்திட்டு இருக்கிறதுக்கு நான் தங்கியிருக்க இதே அபார்ட்மெண்ட்ல அவனும் இருக்கட்டும், நல்லா இருந்தானா பார்க்கலாம், இல்லைன்னா மறுபடியும் எங்கேயாவது அமுச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற ஒரு வேலையா போயிருந்திருப்பானா. கூடவே அந்த சென்னுங்கிற பிள்ளையுமே கூட்டிட்டு வரான். உன்னை எதுக்கு நான் தேவையில்லாம கூட்டிட்டு வரேன்னு நினைச்சேன், எனக்கே கடுப்பா இருக்குங்கிற மாதிரி ஹீரோ புலம்புனதுக்கு, ஏன்னா நான் கூடிய சீக்கிரம் சாக போறேன், அதனால தான் நீங்க எனக்கு எதுக்குமே நோ சொல்றது இல்லைங்கிற மாதிரி அந்த புள்ள சொல்லுவாளா. இன்னொரு தடவை சாக போறதை பத்தி பேசினீங்கன்னா நானே உன்னை சாகடிச்சிருவேன், கொஞ்சம் கம்முன்னு இருன்னு. அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி ஜாலியா பிளே கிரவுண்ட்ல விளாண்டுகிட்டு இருப்பாங்க. அவங்கள ஹீரோ பாக்குறான். அவங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை, அதுக்காக தான் ஹீரோ வந்திருக்கான். அதுக்கப்புறம் நேரா அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே பேய பாக்குற அந்த ஒரு 3ஆம் கண்ணை ஓபன் பண்ணி விடுறான். அப்போ இவங்க வீட்டுல பேய்ங்கிறது இருக்கு. அந்த பேய் யாரான்னு பார்த்தா அது ஆக்சுவலி 2 பாட்டிமாவா இருக்கும். அந்த 2 பாட்டிமாவும் இப்போ இந்த குடும்ப தலைவன் ஒருத்தன் இருப்பான்ல இந்த ஃபேமிலிக்கு, அவனோட சொந்த பாட்டிமா கிடையாது, சொந்தக்காரங்கள்ல ஒரு பாட்டிமா அந்த கணக்குல வருவாங்க. அந்த 2 பாட்டிமாவுக்கு எந்த பேர பசங்களும் இல்லாத காரணத்தால இந்த ஃபேமிலி மேல அவங்களுக்கு ஒரு பெரிய பாண்டுங்கிறது
வாய்ந்திருக்கும். உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. பட் ஒன்ஸ் அந்த 2 பாட்டிமாவும் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆன்மாக்களா இருந்துகிட்டு இந்த ஃபேமிலிய கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. டார்ச்சர்னா யூசுவலா அவங்க உயிரோட இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே தான் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் உயிரோட இருக்கிற ஒரு நபர் ஒரு விஷயம் பண்றதுக்கும் இறந்து போய் பேயா வந்து பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் அந்த பாட்டிமா 2 பேரையும் இந்த ஃபேமிலியை விட்டு விலகி போக சொல்லி அந்த குடும்ப தலைவன் ஏற்கனவே நிறைய பேரை கூட்டு வந்திருக்கான் போல. அந்த வரிசையில தான் ஹீரோவையும் கூட்டிட்டு வந்திருப்பான். அதனாலேயே நீ எங்களை விரட்ட பாக்குற, அதனாலேயே கண்டிப்பா உங்களை விட்டு நாங்க போக மாட்டோங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இருப்பினும் என்னதான் ஹீரோவும் பேசி பார்க்க எதுவுமே அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க விருப்பத்தோட இந்த ஃபேமிலியை விட்டு விலக வைக்கிற மாதிரி எதுவுமே இல்லாத போது அப்போ அந்த குடும்ப தலைவன் வேற வழி இல்லாம தன்னோட ஃபேமிலியோட ஒன்னா சேர்ந்து அந்த 2 பாட்டிமாவோட காலிலே விழுந்து தயவு செஞ்சு எங்களை ஒரு நார்மலான லைஃபை வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்கறாங்க. சரி இவ்வளவு கெஞ்சி கேட்கறாங்களேன்னு அந்த 2 பேருமே அந்த வீட்டை விட்டு போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஓகே இப்போ அந்த 2 பேய்களால இந்த ஃபேமிலிக்கு பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் நம்ம தான் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியது இருக்குதுன்னு சென்னை கூப்பிட்டு அந்த பில்டிங்ல இருந்து வெளியேறலான்னு இருந்தா அந்த பில்டிங்ல இருந்து அவங்கள போக விடாத மாதிரி அந்த பில்டிங்ல இருக்கிற ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையும் மாத்தி விட்டு அந்த பேய் வந்து இவங்க 2 பேரையுமே பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை வீடு இல்லாத ஒரு ஆளா மாத்திட்டு இல்ல பாரு நான் என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல ஏதோ பிளே கிரவுண்ட் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஹீரோவை செமையா பயமுறுத்த பார்த்தா ஹீரோ அவங்க 2 பேரையும் அவன் ஏதோ பவரை யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு இங்க பாருங்க கிளவிஸ், உங்களுக்கு உங்க பேரை மேல பயங்கர பாசநேசம் இருக்குதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் இப்போ நீங்க இறந்து போயிட்டீங்கிற விஷயத்த முதல்ல நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. உங்களோட பேரனை பாத்துக்கிறதுக்காக அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க 2 பேரும் உயிரோடவே இல்ல, செத்தவ மாதிரி நடந்துக்குங்க கொஞ்சமாவது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அப்போ அந்த சென்னுங்கிற புள்ள என்னன்னா கிட்ட வந்துட்டு ஓகே ஃபைன், உங்களுக்கு பேரனை பாத்துக்கணும் அவ்வளவுதானே, உங்களுக்கு இந்த பேரனை தான் பாத்துக்கணும், பேரண்ட்ஸ் இருக்கிற பேரனை தான் பாத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பேரண்ட்ஸ் இல்லாம ஒரு பேரன் ஒருத்தர் இருக்கிறான், என்ன அவனுக்கு வயசு ஒரு 30 இருக்கும்னு நினைக்கிறேன், அவனை நீங்க பாத்துக்கிறீங்களா அப்படின்னு நேரா நம்ம சோடா புட்டி பேய் இருக்கிறான்ல அவன்கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. என்னடா பேயிலே ஏதாவது நல்ல ஃபிகர் இது இருந்துச்சுன்னா எனக்கு செட் பண்ணி விடுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து உங்க கூட வந்தா கிளவியெல்லாம் கூட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த சோடா புட்டி முதல்ல டிசப்பாயிண்ட் ஆகிறான். இருப்பினும் அந்த 2 பாட்டிமாவும் கொஞ்சம் அன்பு பாசம் நேசமோட இருக்கிற காரணத்தினால் பாட்டிமார்களான நீங்க 2 பேருமே இந்த கன நொடி முதல் என்ன உங்களோட பேரனா ஏத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்படி காமெடியா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க பேரலா ஷின் அப்படிங்கிற ஒரு நபரை காட்டுறாங்க. ஒரு வயசான ஒரு நபர் அவரை மீட் பண்றதுக்காக ஏதோ ஒரு பெரிய கேங்ஸ்டரோட அடியாளு 3 பேர் வந்திருப்பானுங்க. எங்களோட தலைவர் உங்ககிட்ட ஒரு மேட்டரை கேட்டு வர சொன்னாருன்னு சொல்லும் போது அவங்க எல்லாரோட வாயையும் அப்படியே க்ளோஸ் பண்ற மாதிரி மேஜிக்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்க தெளிவருக்கு அவ்வளோ பெரிய விஷயம் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா அவனையே வந்து சொல்லுங்க, இப்போ கிளம்புங்க அப்படின்னு அமுச்சு விட்டுருவான். இதே நேரத்தில் ஹீரோவும் ஏதோ பயங்கர சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கிறான். என்னன்னா அந்த 2 பொம்பளை பேய்கிட்ட சண்டை போட்டு இருந்திருப்பான்ல, அந்த 2 பேயை ஏவி விடுறதுக்கு பின்னாடியில அந்த ஷின் அப்படிங்கிற நபர் தான் இருந்திருக்காங்கிற மேட்டர் அந்த 2 பேயும் சொல்லி இருந்திருக்கும். இதுக்கு பின்னாடி ஷின் தான் இருக்கிறானா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்போ அந்த போலீஸ்கார் இருக்கிறாருல அவர் அங்க வந்துட்டு ஹீரோ அந்த போலி மந்திரவாதி ஒருத்தர் இருந்திருப்பான்ல, யாரு சென்னோட அம்மா ஏமாந்தாங்கல்ல, அந்த மந்திரவாதியை பத்தி விசாரிக்க சொல்லும் போது இவர் விசாரிச்சு வந்திருப்பாரு. அவன் ஒரு ஃபேக் ஆமாப்பா, ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற ஒருத்தன் தானாமான்னு சொல்லும் போது ஹீரோக்கு அது ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் இந்த போலீஸை விட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். ஓகே அப்படின்னா அந்த போலி மந்திரவாதி ஏமாத்துக்காரன் தான், இருந்தாலும் அவன் போட்ட மந்திரங்கள் வேலை செஞ்சிருக்கு. ஸோ அப்போ அந்த மந்திரத்தை போட்ட ஆள் ஆக்சுவலி இந்த போலி மந்திரவாதிக்கு மேல இருக்கிறது அந்த ஷின்னுங்கிற நபராக தான் இருக்கணும். ஆனா ஷின் கூட பிரச்சனை இல்லை, ஷின்னுக்கும் மேல ஒருத்தன் இருக்கிறான் வசாவட்டி அப்படின்னு ஒருத்தன். ஆனா அந்த வசாவட்டி வேற யாரும் கிடையாது, நரகத்தின் அரசன் அரக்கர்களின் அரசன் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த வசாவட்டி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வசாவட்டி ஏற்கனவே பூமிக்கு வந்திருப்பான். வந்த டைம்ல அந்த ஷின்னோட பாடியை டேக் ஓவர் பண்ணியிருப்பான். கரெக்டான டைம்ல அந்த வசாவட்டியோட முழு பவருமே பூமிக்கு வரக்கு முன்னாடி ஹீரோ உள்ள இறங்கி வசாவட்டி ஷின்னுக்கு கொடுத்த பவர் கூட ஹீரோ எதிர்த்து சண்டை போட்டிருந்திருப்பான். என்னதான் ஷின் பவர்ஃபுல்லா இருந்திருந்தாலும் ஹீரோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அவனோட பவர் நெருப்பு பவர்லாம் பயன்படுத்தி அந்த வசாவட்டியோட அந்த ரெசரக்ஷனை தடுத்து இருந்திருப்பானா. ஆனா நீ இன்னைக்கு என்ன தடுத்து இருந்திருக்கலாம், ஆனா என்ன மாதிரியே ஏகப்பட்ட பேராசையோட நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களிலே நீ என்ன பண்ணுவான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஷின் அன்னைக்கு சொல்லியிருந்திருப்பான். அவ்வளவுதான், ஒரு டைம் பண்ணான், திருப்பி வந்து அந்த வசாவட்டியை தன்னோட உடம்புல ஏறுறதுக்காக அவன் அலோவ் பண்ண மாட்டான் அப்படின்னு ஹீரோ நினைச்சாலும் 5 வருஷம் கழிச்சு இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா திருப்பி அந்த வசாவட்டியை தன்னோட உடம்புல விடுறதுக்கு அவன் அலோவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. 11 ஆண்டுகளுக்கு முன்பாக கம்முன்னு இந்த இளவரசர் அப்பவே
கசாவட்டியை போட்டு தள்ளியிருந்தேன், எனக்கு இந்த டார்ச்சர் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ புலம்ப கரெக்டா அந்த இளவரசர் அங்க வராரு. பெரிய இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காகலாம் வரல, சும்மா நான் அதை பண்ணியிருக்கணும் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு என்னை பத்தி நீ குறை சொல்லிட்டு இல்லாம உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையா ப்ராப்பரா செய்யற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு போயிருப்பான். பேரலா ஒரு லக்ஸரி ஹோட்டல்ல டியான் அப்படிங்கிற ஒரு நபரை காட்டுறாங்க. அவங்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஏதோ ஒரு வித்தியாசமான சூழ மாதிரியான ஒரு வெப்பனுங்கிறது இருக்கு. அதை அவன் சும்மா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த 2 பேய் இருக்குதுல்ல, பொம்பளை பேய்ங்க ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அது ரெண்டுமே அந்த இடத்துக்கு வரும். என்ன நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு இந்த டியான் அந்த பேய் கிட்ட பேசும்போது அப்பதான் நோட்டீஸ் பண்றான், தோடா உங்க 2 பேரையும் என்னோட கட்டளைகள்ல இருந்து யாரோ விடுவிச்சிருந்திருக்காங்க போலே, யார் அந்த வேலையை பார்த்தது, ஹீரோவா என்ன அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்றான். அப்படின்னா ஹீரோ கெஸ் பண்ணபடி இந்த 2 பொம்பளை பேயையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு பவர் கொடுத்ததுங்கிறது ஷின் கிடையாது, அதுக்கு பதிலா இந்த டியானுங்கிற நபர் தான். எங்களோட விருப்பத்துக்கு மீறி எங்களை நீங்க பயன்படுத்தி இருந்திருக்கீங்கன்னு அதுல ஒரு பேய் அந்த டியானை போட்டு தள்ள வந்தா அவன் ஈஸியாவே அந்த சூலத்தை வச்சு அந்த ஒரு பேயை காலி பண்ணிடுறான். நினைச்சிருந்தா இன்னொரு ஒரு பேயையும் போட்டு தள்ளியிருந்திருக்கலாம், ஆனா அதை பண்ணல. ரேதர் அந்த பேய்க்கு ஒரு வேலை கொடுக்குறான். காதுல சம்திங் எதையோ சொல்லுவானா, அதை சொன்னதுக்கு அப்புறம் அந்த பேய் அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியுது. வேண்டா வெறுப்பா சரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, இதே நேரத்துல அந்த ஷின் இருக்கிறான்ல, அவன் ஒரு கேங்ஸ்டர்ஸோட இடத்துக்கு போயிருந்திருப்பான். எதா இருந்தாலும் உங்களோட தலைவரை டைரக்டா வந்து மீட் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான்ல, அதே கேங்ஸ்டர்ஸ் இருக்கிற பாருக்கு தான் போயிருந்திருக்கான். சரக்கடிக்கிறக்கோ இல்லைன்னா இவனுங்களோட தலைவரை மீட் பண்றதுக்கோ கிடையாது. அவனோட டெக்னிக்ஸை பயன்படுத்தி ஒரே செகண்ட்ல அங்க இருக்கிற எல்லாரையும் காலி பண்ண. இப்போ அதுவே ஹீரோவோட அபார்ட்மெண்ட்ல அங்க நிறைய பேய்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்க தான். ஆனா அவங்க எல்லாரும் பேய்களா இருந்தாலுமே அவங்களாலையுமே சாப்பிடலாம் முடியும் போல. ஆகையால் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஹீரோ சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க எல்லாரையும் என்ஜாய் பண்ண வச்சிருந்திருப்பான். அடிஷனலா அந்த சோடா புட்டி பேய் இருக்கிறான்ல, அவனுக்கு தேவையான புது சொக்காய் எல்லாத்தையும் ஹீரோ நெருப்புல இருந்தெல்லாம் உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி இறந்து போன எல்லாரையும் ஹீரோ ஹாப்பியா பார்த்து இருந்திருக்க. அப்போ ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஹீரோ கிட்ட வந்துட்டு இப்படி இறந்து போனா எங்களை நல்ல விதமா நீ பாத்துக்கிற, அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் கீழ் ஃப்ளோர்ல ஒரு காது கேட்காத ஒரு பொண்ணோட அம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கே உடம்பு சரியில்லை, இப்போ அப்போங்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்த்து அங்கேயுமே நல்ல விதமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பிஹேவியரை உயிரோட இருக்கிறவங்க கிட்டையும் நல்ல விதமா காட்டுறான்னு சொல்றாங்க. பார்க்கலாம்னு ஹீரோ சைடில் நின்று அவங்க பண்றது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ சென்னுமே ஹீரோ கிட்ட வந்துட்டு, பரவாயில்ல தடவை உங்களை பார்க்கும்போது பயங்கர சிடுமூஞ்சியா இருந்தீங்களா, இப்போயும் அப்படிதான் இருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் கல்லுக்குள் ஈரமுங்கிற மாதிரி கொஞ்சம் இலகன மனசு இருக்க தான் செய்யுது, எல்லாமே நல்லதுக்காக தான் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ கூட போட்டோலாம் எடுத்துக்குவாளா. ஆமா, இவ வீட்டுக்கு போகாம இங்கேயே ஏன் சுத்திட்டு இருக்கிறாங்கிற மாதிரி தான் ஹீரோவுக்கு தோணும். அதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு போகலான்னு இருக்க, கீழே இறங்கி வரும்போது அந்த காது கேட்காத குழந்தையோட அம்மாவையும் ஹீரோ பார்க்க தான் செய்யறானா. ஹீரோ ஏதோ தேவதூதன் அப்படிங்கிற மேட்டர்லாம் அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் அரசல் புரசலா காதுல விழுந்திருக்கும் போல. அதனால நீங்க நான் இல்லாத போது என்னோட குழந்தைய அப்படின்னு சொல்ல வரும்போது, ஒன்னும் இல்லம்மா, அவ்வளோ சீன்லாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு வேலை வெட்டிக்க போகாத ஆள் தான், யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்தவனும் சும்மா உட்காந்து இருக்க. அப்ப அந்த போலீஸ்காரன் இருக்கிறான்ல, அவன் ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்கான். என்னன்னா அந்த ஷின்னுங்கிற நபர் ஒரு பார்ல போயிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தெளிந்திருப்பான்ல, அந்த ஒரு வீடியோ எடுத்துட்டு தான் வந்திருப்பான். இது ஏதோ சாதாரண ஆளா பண்ண மாதிரி தெரியல, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு, வெல் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல, ஒரு கேங்ஸ்டரோட பார்ல தான் நடந்திருக்கு அப்படின்னா மேபி மற்ற கேங்ஸ்டர்ஸுக்கு விஷயம் தெரியும்னு ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச இன்னொரு கேங்ஸ்டரை மீட் பண்றதுக்காக போறான். அவன் ஏதோ கோயில்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறான் போல. இதுக்கு முன்னாடி ஹீரோவோட ஃபேமிலியுமே கோயில் தான் வச்சிருந்திருப்பாங்க, அது மூலமா இவனை தெரிய வந்திருக்கும். இப்போதைக்கு அந்த பார்ல நடந்த சம்பவங்களுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு விசாரிக்க சொல்லியிருந்திருப்பான். மேட்டர் என்னன்னு பார்த்தா, ஒரு 10 கோடி மதிப்புள்ள ஒரு கோயில் கான்ட்ராக்ட் ஒன்று கிடைச்சிருந்துருக்குமாமா, ஏதோ ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் மாதிரி. அந்த கான்ட்ராக்ட்ல ஒன்னா லூ அப்படிங்கிற ஒரு பெரிய கையும் அதுக்கப்புறம் கான் அப்படிங்கிற இன்னொரு பெரிய கையும் இன்வால்வ் ஆயிருந்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த பணத்துக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்துங்கிறத ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த பஞ்சாயத்தின் விளைவாக தான் கான் இந்த சம்பவத்தை அந்த லூவோட ஆளுங்க மேல பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி இவன் சொல்றான். இருந்தாலும் கான் இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போய் ஆளுங்களை கொலை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவன் சொல்லும் போது அதுக்கு ஹீரோ, கான் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டும் நீ இந்த வார்த்தையை சொல்றையாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு லைட்டா கோவம் வருது. என்னடானா, நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸுக்குமே பூர்வீகமா ஒரு கோயிலுங்கிறது இருந்திருக்கும். ஆனா அந்த நிலம் எப்படியாவது நமக்கு வேணுமே அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த கான் முதல்ல ஹீரோ மூலமா எழுதி வாங்கலான்னு ஹீரோ கூட நிறைய பசங்களை பழக விட்டு ஹீரோவை முதல்ல ஒரு ட்ரக் அடிக்டா மாத்தி அந்த ட்ரக்ஸுக்காக நிறைய கடன் வாங்கி வேற வழி இல்லாம கடன் அடைக்கிறதுக்காக
பண்ணுறதுக்காக கோயிலோட பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வச்சிருந்திருப்பான். விஷயம் தெரிய வந்து ஹீரோவோட அப்பாலாம் வச்சு ஹீரோவா பயங்கரமா பொழந்திருப்பாரு. இருந்தாலுமே என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எவ்வளவுதான் தௌலத்தா இருந்திருந்தாலும் ஒரு நாள் ஹீரோ அந்த கோயில்ல இல்லாத நேரத்துல எத்தனையோ தடவை அந்த கான் கோயிலை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு ஹீரோவோட அப்பா அம்மா கிட்ட சொல்லியும் அவங்க கேட்கலையா. அதனால அவங்களோட சேர்ந்து அந்த கோயிலை எரிச்சு விட்டு இருந்திருப்பான். தன்னால தான் அப்பா அம்மா 2 பேருமே அந்த கோயிலோட சேர்ந்து எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கில்ட் ஹீரோவுக்கு இன்னி வரைக்கும் இருக்கும். ஹீரோவோட இந்த பாவ செயலுக்காக தான் ஹீரோவோட பேரண்ட்ஸ் அங்க நரகத்துல கஷ்டப்பட்டாங்க. அதை காமிச்சுதான் அந்த இளவரசர் ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணி தன்னோட ஒரு தூதுவனா இந்த பூலோகத்துல அவர் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஷின் ஒரு கிளப்ல போயிட்டு இந்த டியான் இருக்கிறான்ல அவனை மீட் பண்றான். இந்த டியானுக்கா இருக்கட்டும் அப்புறம் இந்த ஷின்னுக்கா இருக்கட்டும் 2 பேருக்குமே அந்த வசாவட்டி அப்படிங்கிற அந்த ஒரு டீமன் தான் பவர்ஸை கொடுத்துருந்துருக்கு. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷின் இருக்கிறான்ல அவன் வசாவட்டியோட பவரை வாங்கினதுக்கான காரணம் அவனோட ஃபேமிலியை சில கேங்ஸ்டர்ஸ் கொலை பண்ணிட்டாங்களாமா. அவங்களெல்லாம் பழி வாங்குறதுக்காக தான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வசாவட்டிக்கிட்டு இருந்து பவர்ஸே வாங்கினேன். பட் இப்போ அந்த வசாவட்டி என்ன பயன்படுத்தி ஏகப்பட்ட தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுல எதுலையுமே எனக்கு விருப்பம் இல்ல. கெட்டவங்களை கொல்ற தவிர நிறைய இன்னசென்டான ஆளுங்களுமே இதுல இறந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி விருப்பம் இல்லைனாலுமே ஏற்கனவே கால் வச்ச காரணத்தால என்னால இதுல இருந்து வெளியிலயும் போக முடியல. இப்போ நீ என்ன வேலைக்காக என்ன இங்க கூப்பிட்டு இருந்திருக்க, என்ன வேலை உனக்கு செய்யணுங்கிற மாதிரி ஷின் கேட்கறான். இதே நேரத்துல அந்த காது கேட்காத பொண்ணோட அம்மா ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அந்த தீராத நோய் இருக்கிறவங்க ஹீரோட அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்தவங்க, அவங்க தன்னோட நோயும் இந்த மாதிரி தன்னோட பொண்ணுக்கு இப்படி காது கேட்காத இந்த ஒரு திறன் இது எல்லாமே எப்போ சரியாகும் அப்படின்னு ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட போயிருந்திருப்பாங்களா. அவனும் ஒரு பக்கா ஃப்ராடா இருப்பான் போல. ஆனா ஃப்ராடா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஜோசியருக்கு இந்த ஷின் இருக்கிறான்ல அவன் என்னைக்கோ உதவி பண்ணியிருந்திருக்கான் போல. உன் உயிரை நான் காப்பாத்திருந்திருக்கேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்காக சில பேரை கொலை பண்ணணும், ரொம்ப முக்கியமா ஒரு சில ஜாதகத்தோட பிறந்த ஆளுங்களை நீ கொலை பண்ணணுங்கிற மாதிரி அந்த ஷின் சொல்லியிருந்திருப்பான். அந்த வகையில இப்ப அந்த காது கேட்காத அந்த ஒரு பொண்ணு அவளை கொலை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறான். பட் என்னமோ பண்ண போறான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவே ஹீரோவும் இந்த சென்னுங்கிற பிள்ளையும் ஹீரோவோட ரூம்ல இருந்து வெளியில வரும்போது அப்ப அந்த பக்கத்து வீட்டுல ஒரு குட்டி பொண்ணோட ஆன்மா இருக்கிற மாதிரி தெரியும். இது கூட இதை பார்த்ததே இல்லையேன்னு அந்த ஆன்மா கிட்ட போய் பார்த்தா அது அந்த காது கேட்காத அந்த ஒரு பொண்ணா தான் இருக்கும். இறந்து போய் ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருக்கிறவ இப்போ இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு தன்னோட டோர் அணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ இவ இறந்து போயிருந்திருக்கணும். இவ இறந்துருக்கானா அப்ப அவங்க அம்மா அப்படின்னு யோசிச்ச ஹீரோவும் வேக வேகமா திருப்பி ரூம்குள்ள வந்துட்டு நம்ம சென் கிட்ட சில பொருட்கள்லாம் எடுத்து கொடுக்குறான். இங்க பாரு, இப்ப நான் நரகத்துக்கு போக போறேன், எண்ணி 3 நிமிஷம் கழிச்சு இந்த டேப் ரெக்கார்டர்ல இருக்கிற பாட்டை போட்டு விட்டுட்டு எனக்கு நீ பாடியில ஷாக் கொடுக்கணும், என்ன புரியுதான்னு. ஹீரோ நரகத்துக்கு போறான். அவனோட உடம்புலாம் பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒன்ஸ் நேரா நரகத்துக்கு போனோடனே அந்த குட்டி பொண்ணோட அம்மாவை அவன் மீட் பண்ண செய்யறானா. அவங்களும் இறந்துருக்காங்க. என்ன நடந்துச்சு, யார் இப்படி எல்லாம் பண்ணதுன்னு கேட்டதுக்கு சொல்லிடுறாங்க. இப்படி ஒரு போலியான ஒரு ஜோசிக்கார ஒருத்தர் இருந்தான், என்ன பரிகாரம் பண்ண உடம்பு சரியாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க போயிருந்தானா. போன இடத்துல என்னோட பொண்ணையும் என்னையும் கொலை பண்ணிட்டாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல ஹீரோவுக்கு அதை கேட்க கேட்க இன்னுமே கோவம் தான் வருது. கரெக்டா சென்னுமே 3 நிமிஷம் ஆன உடனே ஹீரோவோட காதுல பாட்டெல்லாம் போட்டு விட்டு ஷாக் கொடுத்து திருப்பி ஹீரோவை எழுப்பி விட எந்திரிச்ச கையோட சென் கிட்ட இந்த மாதிரி அந்த போலீஸ் ஆபீசரை போய் கோயிலுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த ஜோசிகாரனோட கோயிலுக்கு ஹீரோவுமே போறான். ஹீரோவை ஆல்ரெடி அந்த ஜோசிகாரை எதிர்பார்த்துருப்பான் போல. வா சண்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல சண்டையில ஹீரோவால பெருசா தாக்கு பிடிக்க முடியல. அவன் ஒரு டப்பால கார்ட்ஸ் மாதிரிலாம் வச்சிருந்திருப்பான். அதை எடுத்து பயன்படுத்தலான்னு இருந்தா அதை பயன்படுத்த விடாம ஹீரோவை அடிச்சு போடும்போது டக்குனு ஹீரோ மயக்கமாயிருந்திருப்பான். உடனே அந்த இளவரசர் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இளவரசர் எப்பவுமே ஹீரோ கிட்ட டைரக்டாலாம் வந்து பேசினது கிடையாது. ஹீரோவோட ஒரு மாதிரி மென்டலி தான் அவங்களோட கான்வர்சேஷனுங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். பியூரா வெறும் சைக்கிக்ல மட்டும் ஹீரோ புலம்புவான். ஐயோ ஏதாவது பவர் இது கூடியா, பேருக்கு தான் தேவதூதன் அது இதுங்கிற ஒரு பவரும் இல்ல தெரியுமா எனக்கு, சாதாரண ஊரை ஏமாத்துறவன் கூட என்ன அடிக்கிறான், உன் சிஷியன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்குதுன்னு சொல்லும் போது சரின்னு அவன் இன்னொரு பவரையும் தரான். அது ஏதோ ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும். இந்த தடவை அந்த ஈட்டியை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாவே அந்த ஜோசிகாரனை மட்ட பண்றான். சாகடிக்கல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட தன்மை இருக்கும்ல அதை வெளியில எடுத்துறான். இருந்தாலும் ஒரு ஃப்ராடு தானே, ஆகையால அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் எல்லாரும் அந்த இடத்துல வந்திருக்காங்க. கூடவே அவன் நிறைய பேர் அங்க கொண்டு இருந்திருப்பான் போல. ஒரு 4-5 பாடிங்க இருக்கும். வேலையை முடிச்ச கையோட ஹீரோ திருப்பி அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த ஒரு குட்டி குழந்தை இருக்குல்ல, அந்த குட்டி குழந்தையோட ஆன்மா கிட்ட போகும்போது ஆல்ரெடி அந்த ஆன்மாவுக்கு விமோச்சனங்கிறது கிடைச்சிருச்சு போல. ஆஃப்டர் லைஃப்ல உன்னோட அம்மாவை போய் மீட் பண்ண அப்படின்னு ஒரு மாதிரி வருத்தத்தோடயே சொல்லுவானா.
அப்போ இதே நேரத்துல நைட் டைம்ல ஏதோ ஒரு பொண்ணு தனியா நடந்து வந்துகிட்டு இருக்க. அப்போ இருட்டுல இருந்து ஏதோ ஒண்ணு அவளை அமுக்குது. அந்த பொண்ணோட அப்பாவுமே என்னடா பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு அந்த பொண்ணு யூஸ்வலி நடந்து வர அந்த வழியா வரும்போது அவளோட பேக் மட்டும் கிடைக்குது. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கான் இருக்கிறான்ல, அவனை இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த லூவோட நபர்களை வந்து பார்ல யாரோ போட்டு தள்ளிந்திருப்பாங்க மர்மமான முறையில. அந்த லூவோட கம்பெனியும் உங்களோட கம்பெனியும் இப்போ ரீசெண்டா ஏதோ ஒரு 10 கோடிக்கு கவர்மெண்டோட டெண்டர் எடுத்து வந்திருக்கீங்க. அந்த டெண்டர் அமௌண்ட்டை மொத்தமா அமுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வன்முறையை கையில எடுத்திருக்கீங்களாங்கிற மாதிரி கேள்வி கேட்டா கான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவான், உங்களுக்கு உண்மையாலே கொலை பண்ணவ யாருன்னு தெரியும்னா போய் கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க, நேரத்தை வீணடிக்காதீங்கிற மாதிரி வேகமா அங்கிருந்து வந்துருவானா. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பா போயிட்டு இந்த மாதிரி தன்னோட பொண்ணை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணியிருந்திருக்காரு. அந்த ஸ்கூல் பொண்ணை எங்கேயோ கடத்தி வச்சிருந்திருக்காங்க. அவ கூட இன்னொரு பொண்ணையுமே கடத்தி வச்சிருந்திருப்பாங்களா. அப்ப கடத்தின அந்த ஒரு நபர் அந்த ஸ்கூல் பொண்ணை அடுத்தது பாத்துக்கலான்னு பக்கத்துல இருந்த இன்னொரு பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்து அவிழ்த்து விட்டுறான். கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டு ஓடி போன்னு சொல்ல சரின்னு அந்த பொண்ணு வேகமா ஓடி வரா. பட் ஒரு தீய சக்தி அப்படியே அவளை மட்டை பண்ணுது. அப்புறம் அந்த கடத்தல் வேலை பண்றது வேற யாரு, அது ஷின்னா தான் இருக்கும். கடைசி அந்த டியானா போய் மீட் பண்ணும்போது உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன்னு சொன்னான்ல, இந்த வேலையா தான் இருக்கும் போல. கொடுத்த வேலையை அந்த ஷின் பயபுலா ப்ராப்பரா பாக்குறான் அப்படின்னு இந்த டியானுமே பயங்கர ரிலாக்ஸ்டா இருப்பான். அந்த போலீஸ் ஆபீசர் ஸ்கூல் பொண்ணை கடத்தின கேஸையுமே ஹீரோ கிட்ட தான் கொண்டு வந்திருப்பாரு. ஏன்னா அந்த பொண்ணோட பேக் பேக் எந்த இடத்துல கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லி இவங்க ஸ்பாட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு விதமான சிம்பிள் ஒன்று இருந்திருக்கும். அந்த ஒரு சிம்பிள் தான் அந்த வசாவட்டி அப்படிங்கிற அந்த அரக்கர்களின் ராஜாவோட சிம்பிளா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போதே ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு ஷின் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு. சரி நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேங்கும் போது அந்த போலீஸ் ஆபீசர் கிளம்பலாம் முடியாது, இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி அந்த கான் இருக்கிறான்ல அவனோட வீட்டை சர்ச் பண்றதுக்காக வாரண்ட் கிடைச்சிருக்கு. மேபி அந்த கானோட வீட்டுல ஏதாவது பேய் பிசாசு இல்ல கெட்ட சக்தி எல்லாம் இருந்துச்சுன்னா கானுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மந்திரவாதி இருக்கிறானா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம்ல, அதனால வரையான்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கூட்டு போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும்போது அங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு லேடி ஒருத்திங்க கடை வச்சிருந்திருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட் மாதிரி. இவங்க ஹியூமன் பீயிங் தான். இவங்களோட தம்பி ஒருத்தன் இருந்திருப்பான், அவன் இறந்து போயிருந்திருக்கான் போல. இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்திருக்க மனிதர்களுக்கு எந்த பேயை பார்த்து பயப்படக்கூடாதுங்கிறங்காட்டி ஹீரோ அவங்களோட 3ஆம் கண்ணை ஓபன் பண்ணி விட்டு இருந்திருப்பான். ஆனா நீ என்னோட 3ஆம் கண்ணை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமே என்னால என் தம்பியோட ஆன்மாவை பார்க்க முடியலையே, நீ கீதை எங்கேயாவது அவனை பார்த்தையா இல்லைன்னா நரகத்துல கீதை இருந்தானா அப்படின்லாம் கேட்கும்போது இல்ல அவன் இன்னும் நரகத்துக்கு போகல, அவனோட ஆன்மாக்கு இன்னும் முக்தி கிடைக்கல. ஆனா அவன் உங்க கண்ணு முன்னாடி வராம இருக்கிறதுக்கு காரணம் மேபி நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு நீங்க புதுசா இப்போ இருக்கிற உங்களோட வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு அவன் நினைச்சிருந்திருக்கலாம். அவனோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியே நீங்க அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுதான் அவனுக்கும் சந்தோஷத்தை தருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவானா. ஆனா என்னதான் இப்படி ஹீரோ ஆறுதலா பேசியிருந்தாலுமே ஸ்டில் அவங்க தம்பியோட அந்த பழைய மெமரிஸ் அது எல்லாமே அவங்களுக்கு இருக்குதான் செய்யுது. அதுக்கப்புறம் கானோட வீட்டுக்கும் போயிருந்திருக்காங்க. ஆல்ரெடி போலீஸ் எல்லாரும் வந்துட்டு அவனோட வீட்டுல தேடுதல் வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்களா. ஆனா நம்ம ஹீரோவுக்கும் அந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, அந்த இடத்துல ஏகப்பட்ட கெட்ட ஆன்மாக்கள்ங்கிறதே இருக்கும். ஆல்ரெடி நரகத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்த ஆன்மாக்களாக இருக்கும். அந்த போலீஸ் ஆபீசருக்குமே ஹீரோ 3ஆம் கண் ஓபன் பண்ணி விட்டு இருந்திருக்கான் போல, அவராலையுமே பார்க்க முடியுது. சரின்னு ஹீரோ அங்க இருக்கிற ஒரு ஆன்மா கிட்ட போயிட்டு யோ உனக்கு என்ன அங்க வேலைன்னு கேட்டா அவன் ஒரு கருப்பு கலர் டோக்கன் மாதிரி ஒன்று எடுத்து காட்டுவான். இப்போ இங்க இருக்கிற இந்த ஆன்மாக்கள் எல்லாமே உயிரோட இருக்கும்போது ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அதனால அவங்களோட இறப்புக்கு யாரு காரணமோ காரணமா இருக்கிற இந்த கானை சாகடிக்கிறதுக்கான ஸ்பெஷல் பெர்மிஷனை நரகத்துல இருந்தே வழங்கியிருந்திருக்காங்க. அதனால தான் கரெக்டான ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்திருக்கோன்னு சொல்லுவாங்களா. இத்தனை பேருக்கிட்டே அவன் வம்பளுத்து வச்சிருக்கான்னு ஹீரோ இங்க இருக்கிற எல்லாரையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர்கிட்டையும் இந்த மேட்டர் எல்லாம் சொல்றான். ரொம்ப முக்கியமா இப்படி ஒரு ஆன்மாவுக்கு உயிரோட இருக்கிற ஒரு நபரை சாகடிக்கிறதுக்கான பெர்மிஷனுங்கிறது யூஸ்வலி தேவர்களுக்கு கூட மனிதர்களை சாகடிக்கிறதுக்கான பெர்மிஷன் கிடையாது. பட் இது வந்து பயங்கர ஸ்பெஷலான ஒரு பெர்மிஷன் அப்படிங்கிற மேட்டர்லாம் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோவை மீட் பண்றதுக்காக கோயில்ல ஒரு பூசாரி ஒருத்தன் இருப்பான்ல, அதான் ஹீரோ அந்த கேங்ஸ்டருக்கு என்னாச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக ஒரு பூசாரியை மீட் பண்ண போயிருப்பான்ல, அவன் இப்போ ஹீரோவை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். என்ன விஷயம்னா இவனும் கோயில் இருக்கிற ஒரு பூசாரி தாங்கிற காரணத்தால இன்னும் மற்ற கோயிலை பத்தில அவனுக்கு தெரியும்ல, அந்த கோயில இருக்கிற நபர்கள்லாம் சொல்லியிருக்காங்களாமா இப்போ ரீசெண்டா சில பேர் இறந்து போகிறாங்க, ஆனா இறந்து போறவங்களோட ஆன்மா எங்க போகுதுன்னே தெரியலங்கிற மாதிரி இது வரைக்கும் 6 பேருக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவானா. அப்படின்னா யாரோ அந்த ஆன்மாக்களை எல்லாம் கலெக்ட் பண்றாங்க, சேகரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்தது ஷின் தான். ஸோ மறுபடியும் இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்கிற மேட்டர் ஹீரோவுக்கு புரியுது. இது
இதையெல்லாம் கேட்டு கோவப்பட்ட அந்த சென்னுங்கிற புள்ள, ஆமா தேவர்கள்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சும்மா அவ்வளவு பவரை வச்சுக்கிட்டு இந்த டீமன்ஸ் எல்லாம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாதான்னு கேட்டதுக்கு, தேவர்களுக்கு எப்பவுமே விதிமுறைகள் இருக்குது, அந்த விதிமுறைகளை அவங்க மீற மாட்டாங்கன்னு சொன்னாலுமே அந்த சென்னுங்கிற புள்ளையும் இதை ஏத்துக்கல. ஹீரோவுக்கு இதுதான் நிதர்சனம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை ஏத்துக்கிற மனசுங்கிறது இல்ல. செம்ம காண்டில் இருப்பான் அந்த இளவரசன் மேல. அவள் தான் ஹீரோ அப்படி யோசிச்ச உடனே அந்த இளவரசன் ஹீரோ பாக்குறதுக்காக வருவான். பிசிக்கலி கிடையாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் ஒரு மென்டல் கான்வர்சேஷனுங்கிற மாதிரி தான், ஒரு சைக்கிக் மாதிரி. ஆஸ் யூஷுவல் ஹீரோவுக்கு அவனோட வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி சில கேள்விகள்லாம் இருக்கும். ஏன் தான் தேவையில்லாம என்னையே சாவடிக்கிறீங்க, அந்த வசாவட்டியே அவ்வளோ மோசமான ஆள்னா நீயே இறங்கி காலி பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஹீரோவுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்துக்குமே அந்த இளவரசன் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பான். ரொம்ப முக்கியமா இந்த இளவரசன் ஒரு தேவன்கிறங்காட்டி இவன் மட்டும்தான் ஒரே தேவன் அப்படிலாம் கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்க எல்லாருமே எங்களோட பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, எங்களோட பவர்ஸால பூமியில இருக்கிற உங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறங்காட்டி எங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை மீறினா அதுக்கு ஏத்த மாதிரியான தண்டனைகளும் எங்களுக்கு இருக்குது. அந்த தண்டனைகளை அனுபவிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா அதே நேரத்துல அந்த தண்டனைகளை எதை பத்தியும் கவலைப்படாம தான் அரக்கர்கள் இந்த பூமிக்கு வராங்க. அவங்கள தடுக்கிறதுக்காக நாங்க உன்ன மாதிரியான ஆளுங்களை தேர்ந்தெடுத்திருக்கோங்கிற விஷயத்த ஒரு திருப்பியும் ஹீரோவுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கும். இதே நேரத்துல அந்த கான் இருக்கிறான்ல, அவன் வீட்டுல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, என்ன டீ இவ்வளவு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அந்த டீயோட தூள்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டீ தூள் அது எல்லாமே டஸ்ட் மாதிரி தானே இருக்கும். அப்படியே எடுத்து வாயில கொட்டினவன் அவ்வளவுதான் மூச்சு முட்டி அதே இடத்துல இறந்து போறான். அவன் இறந்து போறதுக்கு காரணமா இருந்தது அங்க இருக்கிற பேய்களா தான் இருக்கும். ஆனா இந்த கான் இறந்து போயிட்டான்ல, இவன் கூட ஒரு லாயர் ஒருத்தன் இருந்திருப்பான். அவன் என்னன்னா ஆத்தா அம்மா என்ன பேய் துரத்துதுங்கிற மாதிரி வேகமா அடிச்சு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அந்த கான் கூட இருந்து நானும் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன், ப்ளீஸ் இந்த பேயில் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கிற மாதிரி அழுது புலம்பிக்கிட்டு இருப்பான். அந்த போலீஸ் ஆபீசருமே லாயர் கிட்ட ஓகே ஃபைன் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவீங்களா அப்படின்னா, இந்த ஷின் அப்படின்னு ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருப்பானே அவன் இப்ப எங்க ஒளிஞ்சிருக்காங்கிற மேட்டர் உங்களுக்கு தெரியுமான்னு அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்கிட்டு ஹீரோவுக்கு அந்த லொகேஷனை சென்ட் பண்ண. சரின்னு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஷின்னை மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பான். ஆனா ஹீரோ அந்த ஸ்கூல் புள்ளைய தான் தேடி வந்திருக்காங்கிற மேட்டர் இந்த ஷின்னுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அவ இங்க இல்ல, நீ வேற இடத்துல போய் தேடணும்னு சொன்னதுக்கு, ஏன் இந்த விஷயத்துல உன்னோட புது அசிஸ்டன்ட்டுமே இன்வால்வ் ஆயிருக்கானா அப்படின்னு ஹீரோ கேட்பானா. அவன் ஏன் அசிஸ்டன்ட் இல்ல, அவன் எனக்கும் மேலங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டியான் இருக்கிறான்ல அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரு கெஸ் இருந்திருக்கும், ஒன்னா இந்த ஷின் இந்த வேலையை பார்த்துருக்கணும், இல்லைனா இந்த ஷின் மாதிரியே வேற ஒருத்தன் இந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்னு. ஆகையால் டியான் அப்படின்னு இன்னொருத்தன் இருக்கிறாங்கிறத ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இருப்பினும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஷின் கூட ஹீரோ சண்டை போட்டிருந்திருக்கான்ல, அப்பவே இந்த வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொன்னையே, அப்படி இருக்கும்போது திருப்பி எதுக்கு இதை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு கேட்டா அங்கதான் ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஷின்னை அந்த டியான் இருக்கிறான்ல அவன் பிளாக்மெயில் பண்ணியிருந்திருக்கான். எப்படின்னா அந்த 2 பெண்களோட ஆன்மா இருக்கும்ல, அதுல வந்து அந்த வெள்ளை கலர் ஆன்மா இந்த ஷின்னோட அண்ணன் புள்ள, அந்த சிவப்பு கலர்ல இருக்கிற ஆன்மா இந்த ஷின்னோட பொண்ணா இருக்கும். அவங்க 2 பேரும் ஏற்கனவே இறந்து போயிருந்திருப்பாங்க. இருந்தாலும் இப்போ அவங்களோட ஆன்மாக்களை மேல் லோகம் போக விடாம அந்த டியான் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருந்திருப்பான். இன் கேஸ் நான் சொல்றது எல்லாத்தையும் நீ பண்ணல அப்படின்னா இவங்க 2 பேரையும் நான் மேல் லோகம் போடுறதுக்கு என்னைக்குமே அலோ பண்ண மாட்டேன், இவங்க 2 பேரோட ஆன்மாவே அழிச்சிருவாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் ஷின் ஏற்கனவே நிறைய தவறுகளை பண்ணிட்டாரு. இருந்தாலும் இனிமேலும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே இப்போ இந்த 2 பெண்களுக்காக வேற வழி இல்லைன்னு ஹீரோவா மட்ட பண்றதுக்காக அவன் அக்ரி பண்ணியிருந்திருப்பான். அந்த வகையில இப்போ ஹீரோ கூட அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். முதல்ல என்னன்னா ஹீரோவா ஆல்மோஸ்ட் நான் விட்டா காலி பண்ணிடுவான் போல அப்படின்னு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ அவன்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு 9 டிராகன் பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அது ஏதோ நெருப்பு மாதிரிலாம் வந்து கம்ப்ளீட்டா அந்த இடத்தையே எரிச்சு விட்டுருது. அந்த ஷின்னு இதோட காலியானு பார்த்தா எஸ் ஆல்மோஸ்ட் பயங்கரமா அடிபட்டு இருந்திருப்பான். இருந்தாலும் கடைசியா எந்திரிச்சு இந்த ஒரு நாள் வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், முழு நிலவு அன்னைக்குன்னு ஏதோ சொல்ல வந்தவன் அதே இடத்துல கம்ப்ளீட்டா பஸ்பமா இருப்பானா. இப்படி அந்த ஷின் இறந்து போயிட்டாங்கிற விஷயம் இந்த டியானுக்கும் தெரிய வருது. பரவாயில்ல, வயசான காலத்துல அந்த ஆள் நிறைய வேலை பார்க்க வேண்டியதா இருந்துச்சுங்கிற மாதிரி வருத்தப்படலாம் செய்யறான். அந்த ஷின்னை காலி பண்றதுக்காக ஹீரோ நிறையவே பவர் பயன்படுத்த வேண்டியதா இருந்திருக்கும். அதனாலேயே அவன் உடம்பு எல்லாமே செம்மையா காயமாயிருந்திருக்குமா. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் ஹீரோவை தூக்கிட்டு வந்துட்டு அவனை கூல் டவுன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் ஹீரோவுக்கு நிறைய தடவை இப்படி ஆயிருந்திருக்கு. ஒவ்வொரு டைமும் ஹீரோவோட பவர்ஸ் அவன் லிமிட்டை மீறி யூஸ் பண்ண ஆரம்பிக்க இது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி ஏற்படும். இந்த சைடு எஃபெக்ட் ஏற்படுறதுக்கு காரணமே ஹீரோ இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் தான். அந்த தவறுகளுக்காக தான் ஹீரோ அதிக பவரை யூஸ் பண்ண அவனோட பாடி டேமேஜ் ஆகிறது எல்லாத்தையும் அந்த இளவரசர் பண்ணியிருந்திருக்காப்புல. இவன் சொல்ற வேலையும் செய்யணும், அந்த வேலையில அதிக பவர்ஸை யூஸ் பண்ணா பனிஷ்மெண்ட் வேற தருவானா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக், அந்த சென்னுங்கிற பொண்ணுக்கு. ஒன்ஸ் ஹீரோ நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தது இந்த டியான் ஒரு நபர் இருக்கிறான்ல, இப்போதைக்கு ஷின் காலி, ஷின் மாதிரியா அந்த வசாவட்ஸுக்கு உதவி பண்றது டியான் அப்படிங்கிற இன்னொரு நபர். அது யாரா இருக்கும், அவனை போய் எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கும் போது அப்போ அந்த இளவரசர்கிட்ட இருந்து ஒரு சின்ன தூது மாதிரி வரும். அந்த குட்டி குருவி தான் இளவரசர்கிட்ட இருந்து மெசேஜ் அனுப்பியிருக்கும் போல. அந்த வகையில ஸ்க்ரால்ல அதுல புத்தர் மலைக்கு போக சொல்லி
சொல்லியிருந்திருக்கும் புத்தர் மலைக்கு போகணுமா அப்படின்னு. சரின்ட்டு ஹீரோவும் அந்த போலீஸ் ஆபீசரும் கிளம்பி போயிருந்திருப்பாங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடியும் புத்தர் மலைக்கு வந்திருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சின்ன தோக்கடிச்சிருந்திருப்பான்ல, தோக்கடிச்சிட்டு அந்த சின்னோட வெப்பன்ஸ் இருக்கும் அதை கொண்டு வந்து இந்த புத்தர் மலையில வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பான். ஒருவேளை அது ரிலேட்டடாத ஏதோ ஒரு விஷயத்த இளவரசர் நமக்கு இங்க காட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே தான் ஹீரோ வருவான். ஆனா வந்தா அந்த இடத்துல ஒரு வெள்ள முடி வச்ச ஒரு குட்டி பையனை கண்டுபிடிக்கிறானா. யாரா இவன்னு ஹீரோவுக்கு தெரியல. இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த பையனை அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, என் பையன் அந்த ஷின் தான் உன்னை அந்த மலையில அடைச்சு வச்சிருந்தானா, என்ன காரணத்துக்காகலாம் கேட்டா நீதாங்கிற மாதிரி ஹீரோவை கை காட்டுவானா. என்னது எனக்காகவா உன்னை அவன் அடைச்சு வச்சிருந்தான்? சரி எனக்காகனா எதுக்காகன்னு கேட்க அவன் பெருசா எதுவும் பேச மாட்டான். அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு நபரோட பேரை சொல்லுவானா. அந்த பேரு என்ன ஏதுங்கிறதே ஹீரோவுக்கு தெரியல. இருந்தாலும் அந்த சோடாபட்டி போட்ட பேய்கிட்ட ஹீரோ இந்த குட்டி பையனை பார்த்துக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஒன்னா சேர்ந்து அந்த குட்டி பையன் ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்லியிருந்தான்ல, அந்த பேர் கொண்ட அந்த நபர் யாருங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அது டியானா தான் இருக்கும். ஒரு பெரிய பணக்காரன் பிளஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் ப்ரிடிக்ஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து பெரிய வித்தக்காரனா இருந்திருக்கான் அப்படிங்கிற டீடைல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. போதாத குறைக்கு ஏற்கனவே ஷின் தான் இந்த மாதிரி என்ன மாதிரியே டியான் அப்படிங்கிற இன்னொரு நபரையுமே அந்த வசாவட்ஸு கண்ட்ரோல வச்சிருக்குதுன்னு சொல்லியிருந்திருப்பான்ல, அது கண்டிப்பா இவனா தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ற வகையில இன்னொரு டீடைல் அவங்களுக்கு கிடைக்குது. 16 வயசுல ஏதோ ஒரு பொண்ணு அவன் கொலை பண்ணியிருந்திருக்கானாமா இந்த டியான். ஆகையால் அந்த 16 வயசுல அவன் பண்ண அந்த ஒரு கொலைக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் போய் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த டியானோட அப்பாவும் அந்த டைமில் பெரிய பணக்காரராக இருந்திருக்காரு போல. ஸோ தன்னோட பையன் 16 வயசுல தானே கொலை பண்ணான், ஒரு மைனர் தானே, அதனால சட்டத்தில் இருக்கிற ஏகப்பட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி அவனை எப்போ விடுவிச்சுட்டாங்களாமா. இது எல்லாத்தையுமே அந்த ரெக்கார்ட்ஸில் ஹீரோவும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த ரெக்கார்ட்ஸில் இருக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது அந்த ஆஃபீஸருக்கு லைட்டாக ஷாக்காக இருக்குது. ஒன்ஸ் அங்கிருந்து கிளம்பி வரும்போது தான் அந்த ஆஃபீஸர் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவர் எதை பார்த்து ஷாக் ஆயிருந்திருப்பாருன்னா அந்த டியானோட வழக்கில் தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜாக இருந்ததுங்கிறது இவரோட அப்பா தான். யாரு? இந்த ஆபீசரோட அப்பா. அவரு யூசுவலி அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை பத்திலாம் பெருசா எதுவும் பேச மாட்டாரு. எப்பவுமே ஜாலியா இருக்கிற ஒரு நபர் தான். ஆனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அவர் ரொம்பவுமே சோர்வா இருந்தாரு. ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்கிற மாதிரி அவர் இறந்து போற வரைக்குமே என்ன கடவுள் எப்படியாவது மன்னிச்சிருவாரா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடயே இருந்தாரு. இப்போ இந்த கேஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த டியானை நிரபராதி அப்படின்னு வெளியில விட்டது தான் அவர் பண்ண ஒரு பெரிய தப்பா, ஒரு பெரிய பாவ செயலா பார்த்துட்டு வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட இருந்திருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ண ஹீரோ தான் ஆறுதல் படுத்துறான். கவலைப்படாத, அவன் இதுக்கு முன்னாடி பண்ண தவறுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ ஒன்னா அவன் தண்டனை அனுபவிக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா அவன் நரகத்துல அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் இவங்க ஒரு லேடியை மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்க. இவங்க அந்த டியானோட அப்பா இருந்தார்ல, அவரோட செக்ரட்டரியாமா. இதுக்கு முன்னாடி செக்ரட்டரியா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போதைக்கு இவங்களை மீட் பண்ணக்கான காரணமே அந்த டியானை பத்தி சில விஷயங்கள் கேட்கறதுக்காக தான். மெயின்லி அந்த டியான் ஒரு பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன். அப்படி இருக்கிறவன் எதுக்கு மந்திர மாயங்கள்லாம் கத்துக்கணும்? அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே அதெல்லாம் கத்துக்கிட்டான்னு கேள்விப்பட்டமே, உண்மையானு கேட்டா அவங்களும் ஆமா உண்மைன்னு சொல்றாங்க. என்ன மேட்டர்னா, அவன் சந்தேகத்தின் பேர்ல ஜெயில அவனை பிடிச்சு வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த டைம்ல அவன் கொலை பண்ண அந்த பொண்ணோட தாத்தா ஒருத்தரோட ஆன்மா இருக்கும். அது வந்து அவனை ஜெயில இருக்கும்போது பயமுறுத்தி இருந்திருக்குமா. அதுக்கப்புறம் இந்த மேட்டரை டியான் அவனோட அப்பா கிட்ட சொல்ல, அந்த டியானோட அப்பாவும் வேற ஒரு மந்திரவாதியை வச்சு இந்த டியான் கொலை பண்ண அந்த பொண்ணோட தாத்தாவோட ஆன்மாவை அவங்க ஏதோ ஒரு ஜாடியில அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த டியான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த ஆன்மாக்களை பத்தி அவன் உலகம் முழுக்க தேடி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்படிதான் நிறைய மந்திரங்கள்லாம் கத்துக்கிட்டு இருந்திருப்பான். அவனுக்கு ஒன்ஸ் அந்த ஆன்மாவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும் போலயேன்னு அவனுக்கு புரிய வந்திருக்கும். ஆனா அப்படி புரிய வந்திருந்தாலும் இதுக்கப்புறம் நல்லவனா வாழுவானான்னு பார்த்தா அதான் இல்ல. இதுக்கப்புறமும் கெட்டவனா தான் இருக்க போறோம். ஆனா அப்படி கெட்டவனா இருந்தாலும் எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி தான் அவன் அந்த மந்திரங்கள்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். இந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து ஹீரோ இந்த டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வெளியில வர, அப்ப அவங்களுக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வரும். என்னடான்னு பார்த்தா அந்த ஸ்கூல் புள்ள காணாம போயிருந்திருப்பாள்ல, அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பா என் பொண்ணு காணாம போனதுக்கு இவன் தான் காரணங்கிற மாதிரி யாரையோ அடிச்சிருந்திருப்பாரு போல. ஆகையால் 2 பேரையுமே இப்போ ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. சரி, இந்த இன்ஃபர்மேஷன் யாரு கொடுத்ததுன்னா அது டியான் தான் கொடுத்திருக்கான்னு இவங்களுக்கு தெரியுது. ஏன் ஹீரோவும் அந்த போலீஸ் ஆபீசரும் அப்படி யோசிக்கிறாங்கன்னா, வெல் ஆக்சுவலி இப்போ அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஆளை போய் பிடிச்சிட்டு வந்திருப்பாருல, பிடிச்சு சண்டை போட்டு இருந்திருப்பாருல, அந்த ஆள் வந்து இந்த டியான் புதுசா அவங்க
வாங்கியிருந்திருக்க ஏதோ ஒரு வீட்டுல தான் இருந்திருக்கான் போல, தங்கி இருந்திருக்கான் வாடகைக்கு. ஆகையால அந்த பில்டிங்கோட ஓனரான நம்ம டியானை விசாரணைக்காக கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அவன் பில்டிங்கோட ஓனர் தான், அங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்திருக்கான். ஒரு தப்பு பண்றான் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி சார் பொறுப்பாகுவேன்னு ரொம்ப சுலபமாவே அந்த இன்ட்ராகேஷன்ல இருந்து கிளம்பும் போது கரெக்டா ஹீரோவை மீட் பண்றானா. மீட் பண்ணும்போது முதல்ல ஹீரோவை தெரியாத மாதிரி டிராமா போடுவான். டா எல்லாம் தெரியும்டா, நடிக்காதரா அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, சரி சரி நான் ஒன்றும் ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணல, இருந்தாலும் இந்த சின்னையே நீ தோக்கடிச்சிட்ட, பெரிய வித்தக்காரன் தான் அப்படின்னு ஹீரோவை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போறான். இப்போ எதுக்கு அந்த டியான் வந்து அந்த காணாம போன பொண்ணோட அப்பாவுக்கு கால் பண்ணி தன்னோட அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிற ஒரு நபரையே அவன் மாட்டி விடணும்னா கேஸை வந்து டைவர்ட் பண்றதுக்காக தான். இந்த ஒரு விஷயத்துல மோப்பம் முடிச்சுட்டு நம்ம கிட்ட வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோவோட அபார்ட்மெண்ட்ல இந்த சென்னுங்கிற புள்ள இருக்கிறாள், அவ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஹீரோவை காணோன்னு அங்கிருந்து கிளம்பலான்னு இருப்பாளா. ஆனா அப்படியே போகலான்னு இருந்தவள அந்த சிவப்பு கலர் பேய் இருக்குதுல, அதை பிடிச்சிட்டு அவளை வேகமா மாடிக்கு கூட்டிட்டு போய் சாகடிக்கலான்னு இருக்க கரெக்டா ஹீரோ வந்து காப்பாத்திந்துருவான். அந்த ஒரு பேயுமே அந்த சென்னோட பாடியில இருந்து வெளியில வந்து ஒரு மாதிரி நெக்கலா சிரிச்சிட்டு போக, இப்ப இங்க நடந்தது இது எல்லாத்தையுமே பண்ணதுங்கிறது அந்த டியானுங்கிறவன் தான். சும்மா ஹீரோவை பயமுறுத்த பண்ணியிருந்திருக்கான் போல. செம்ம கோவத்துல ஹீரோ அந்த டியானை மீட் பண்றதுக்காக வேகமா நடந்து வந்துகிட்டு இருப்பானா. இப்படி ஹீரோ ரோட்ல நடந்து வரத அந்த போலீஸ்காரரும் பாக்குறாரு. இவன் எங்கடா வேகமா போறான்னு பின்னாடியே வர ஹீரோ அந்த டியான் யூஸ்வலி ஹேங் அவுட் ஆகிற கிளப்புக்கு போயிட்டு அவன் சட்டையை பூச்சி ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு ஆல்மோஸ்ட் கீழே தள்ளி விடுற மாதிரிலாம் போயிருவான். ஆனா டியான் சிரிச்சுக்கிட்டே, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, நீ டீமன்ஸை வேணா அழிப்பியே தவிர என்னைக்கும் நீ மனுஷங்களை கொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுமே, ஏன்னா உனக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நக்கலா சிரிப்பானா. இவன் எச்சா வெறுப்பேத்துறத பார்த்து ஹீரோ மேலே கீழே தள்ளி விட்டுருவான் போல. நல்ல வேலை கரெக்டா அந்த ஆபீசர் குறுக்கால வந்து ஹீரோவை தடுக்கிறாரு. அப்போ அந்த டியான் பயங்கர தௌலத்தா, உங்களால என்னடா பண்ண முடியும், ஆமா அந்த சின்ன நான் தான் அனுப்புனேன், அவனை வச்சு ஏகப்பட்ட பேரை சாகடிக்க வச்சேன், இப்ப என்ன அவனும் இறந்து போயிட்டான், ஆனா அதுக்குன்னு என்னோட வேலையெல்லாம் நின்றுச்சுன்னு நினைக்கிறியா, என்னோட எந்த வேலையுமே தடைப்படாதுடா. ஏன் டே போலீஸ்காரா, உன்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரும் சும்மா நாய் பிஸ்கெட் போடுற மாதிரி 2 கட்டு பணம் கொடுத்தா போதும் பொத்திக்கிட்டு இருப்பானுங்க, அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு என்ன நீ பிடிக்க போறியாங்கிற மாதிரி செம்ம தௌலத்தா பேசியிருந்திருப்பான். இருந்தாலும் அந்த போலீஸ்காரர் தான் அதுக்கப்புறம் ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு கார்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சவரும், பசி வந்தா நீயா இருக்க மாட்டேங்கிறங்கிற மாதிரி ஹீரோவுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு ஒரு ரெக்கார்டரை எடுத்து பிளே பண்ணி காட்டுறாரு. அதுல இந்த டியான் இது வரைக்கும் பேசின அந்த எல்லா விஷயங்களுமே ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். இதையெல்லாம் வச்சு தண்டனை எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, ஆனா அவனோட வீட்டுல போய் ஒரு சின்ன தேடுதல் வேட்டை போட முடியும்னு அந்த டியானோட வீட்டுக்கு இவங்க போறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி போலீஸ் எல்லாரும் வந்துட்டு சர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. கரெக்டா இவங்க போய் நிக்க அப்போ உள்ள இருந்து ஒரு ஆபீசர் ஏதோ ஒரு மந்திர காகிதத்தால சுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஜாடி மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து கொடுப்பாரு. ஏன்னா இந்த ஜாடி மாதிரியான ஒண்ணுல தானே அந்த டியான் இதுக்கு முன்னாடி கொலை பண்ண ஒரு பொண்ணோட தாத்தாவோட ஆன்மா வந்து பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லி அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. அது இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ் தான். அதனாலதான் ஹீரோ அதை வாங்கிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உட்காந்து இப்போதைக்கு ஒவ்வொரு இடத்துலயே சாவுங்கிறது நடந்து வந்திருக்கும்ல, அது எல்லாமே வெவ்வேறு இடங்கள்ல நடந்திருக்கு. மெயினா அந்த ஷின் எந்தெந்த கொலைகள்ல இன்வால்வ் ஆயிருந்திருக்கானோ அது, அந்த டியானோட பில்டிங்ல இருந்த ஒருத்தன் அந்த ஸ்கூல் பொண்ணை கடத்தினா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரெஸ்ட் ஆயிருந்திருப்பாங்கல்ல அந்த இடம் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு விதமான பேட்டர்ன் ஒன்று தெரியுது. ஆனா அந்த பேட்டர்ன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, ஆல்மோஸ்ட் ஒரு முக்காவாசி கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்கு. இது வேற எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிக்க அப்போ ஒரு குருவி மூலமா இளவரசர்கிட்ட இருந்து ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும், முழு நிலவுன்னு. இதே முழு நிலவுங்கிற இந்த ஒரு வார்த்தையை அந்த ஷின் இருக்கிறான்ல அவனும் சாகருக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பான். அப்படின்னா முழு நிலவு அன்னைக்கு என்னமோ ஒன்று நடக்க போகுதுன்னு ஹீரோவுக்கு புரிய வர அப்பதான் இன்னொரு விஷயம் உனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்ன ஹீரோ போய் தடுத்திருப்பான்ல, அன்னைக்கும் முழு நிலவு தான். அன்னைக்கும் அந்த ஷின் அந்த வசாவட்டி அப்படிங்கிற அந்த ஒரு அரக்கர்களின் அரசனை பூமிக்கு வர வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருந்திருப்பான். அன்னைக்கு ஹீரோ தடுத்து இருந்தாலும் ஒருவேளை அன்னைக்கு அந்த ஷின்னால பண்ண முடியலன்னு சொல்லி அந்த வசாவட்டி இப்போ டியானை வச்சும் பண்றான்னு நினைக்கிறேன். இதை நடக்க விடக்கூடாது. அடுத்தது கண்டிப்பா இந்த ஒரு பேட்டர்னை கம்ப்ளீட் பண்றதுக்காக அவன் இன்னொரு கொலை பண்ணுவான், அதையும் தடுக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அதுவே இந்த டியான் இருக்கிறான்ல அவன் அந்த வசாவட்டியை மீட் பண்றான். அந்த வசாவட்டியால பிசிக்கலி அங்க வர முடியல, இருந்தாலும் இந்த டியான் கிட்ட அதால கம்யூனிகேட் பண்ண முடியும் போல. சின்னையே ஏற்கனவே ஹீரோ தடுத்து இருந்திருக்கான், உன்னை தடுக்கிறதுக்காகவும் ஹீரோ வருவான். அதனால நீ அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத. ஒன்ஸ் நான் மட்டும் பூமிக்கு வந்துட்டேன் அப்படின்னா இனிமேல் உன்னையும் யாராலையும் தடுக்க முடியாது. நரகம் சொர்க்கத்தை பத்தி நீ என்னைக்கும் கவலை பண்ணுங்கிற அவசியமும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். டியானுக்கும் அதுதான் வேணும். எந்த ஒரு தவறுகள் பண்ணாலுமே இறந்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுக்கு ஹீரோ தடையா இருப்பான். அப்படின்னா ஹீரோவோட வீக்னஸா இருக்கிறது அந்த சென் அப்படிங்கிற அந்த கேன்சர் வந்து அந்த பொண்ணு தான். அவளை பாத்துக்கிற வேலையை இப்போ அந்த சிவப்பு கலர் பேய் இருக்குதுல அதுகிட்ட கொடுத்துருப்பான். அந்த சிவப்பு கலர் பேய் அந்த சென்னோட உடம்புக்குள்ள போகுது. இப்போ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த வசாவட்ஸ் அங்க இருந்து போக அதுக்கப்புறம் அந்த ஒரு தண்ணி இருக்குதுல்ல அதை பயன்படுத்தி டியான் அந்த இடத்துல சில மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறான்.
அப்ப அப்படியே ஹீரோவோட அபார்ட்மெண்ட்ல யாரும் கவனிக்காத நேரத்துல ஒரு திருட்டு பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் உள்ள போந்து அலேக்கா நம்ம ஹீரோவோட ரூம்ல இருக்கிற அந்த ஜாடி இருக்குதுல, அந்த மந்திர காகிதம் ஒட்டின ஜாடி டியானோட வீட்ல இருந்து எடுத்து வந்திருப்பாங்க. அதுல கூட ஒரு தாத்தாவோட ஆன்மா இருக்குதுல்ல, அதை ஆட்டையை போட்டு போயிடுறான். அப்படி ஆட்டையை போட்டவன் அதுல என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியுமான்லாம் தெரியல. இருந்தாலும் ஒரு மொட்டைக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறான். இந்த ஒரு மொட்டை டியானுக்கு கீழே வேலை பார்க்கறான். ஸோ இப்போதைக்கு செஞ்ச வேலைக்கான காசை மட்டும் வாங்கிட்டு அந்த திருட்டு பையன் அங்க இருந்து போயிருவானா. அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்த ஹீரோ ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கான். ஜாடியை காணோன்னு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல அப்படிங்கிற ஒரு டைலாக்கோட அந்த போலீஸ் ஆபீசர் ஹீரோவோட இந்த அஜாக்கிரதையை பார்த்து திட்டிக்கிட்டு இருப்பாரா. இருந்தாலும் என்னதான் அந்த ஆபீசர் ஹீரோவை கலாய்ச்சாலுமே யாரு திருடினாங்கிற மேட்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அப்படி யாருக்கும் தெரியாம நைஸா வந்து திருடிட்டு போனவன் தேவையில்லாம அங்க இருக்கிற டேபிள் மேல கை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டை விட்டுட்டு போயிருந்திருப்பான். அந்த திருட்டு பையனுக்கு வீடு வாசல்ல இது இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் பயங்கரமான ஒரு கேம்பிளிங் அடிக்ட் ஆமா. ஸோ அந்த ஊர்ல இந்த கேம்பிளிங் பண்றதுக்குனே ஒரு இடம் இருக்கும். கண்டிப்பா அவங்க இருப்பான் அப்படின்னு இவங்களும் போயிருந்திருக்காங்க. போய் பார்த்தா எஸ் அவன் அங்கதான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் ஆல்ரெடி ஏதோ ஒரு கேம்பிளிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுல தொடர்ந்து அவனே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பானா. என்னடா இது எவ்வளவு பெரிய வித்தக்காரனா இருந்தாலும் தொடர்ந்து ஜெயிக்கிறதுலாம் நடக்காதேன்னு யோசிக்க, அப்போ அந்த திருட்டு பையனோட கழுத்துல ஏதோ ஒரு விதமான டாலர் இருக்கிறது ஹீரோவுக்கு சந்தேகம் வர வைக்கிற மாதிரி இருக்கு. சரி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அவனை பிடிக்கலான்னு கிட்ட போனா அவன் போலீஸ்னு பார்த்தானுமே அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான். என்னதான் பின்னாடியே துரத்தி போய் அவனை பிடிக்க முயற்சி பண்ணாலுமே வேலைக்கு ஆகல. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு போறான். அதுக்கப்புறம் இவங்களும் விட்டுறாங்க. சரி அப்புறமா சிக்காமலையா போயிடும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. இருப்பினும் ஏன் இன்னைக்கு நமக்கு லக் இல்லையா அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஏன்னா ரொம்ப சிம்பிளா இவங்க கிட்ட இருந்து அவன் எஸ்கேப் ஆயிருப்பான். இதே நேரத்தில் அந்த காணாம போன ஸ்கூல் பொண்ணோட அப்பா இருக்கிறாருல, அவரோட வீட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரி சோர்வாவே இருப்பாப்ல. ஏன்னா இவர் அந்த டியானோட பில்டிங்ல ஒருத்தன் வாடகைக்கு தங்கி இருந்திருப்பான். அந்த பையன் தான் என் பொண்ணை கடத்திருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரிலாம் பிடிச்சு கொடுத்துருப்பாருல. ஆனா அப்படி அந்த பையன் உங்க பொண்ணை கடத்தவே இல்லைங்கிற மாதிரி அதுக்கப்புறம் போலீஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் என் பொண்ணு கிடைப்பாளா இல்லையா அப்படிங்கிற ஒரு சோகத்துல ஒரு விரக்தியில ஒரு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த டியான் கால் பண்ணுவானா. கால் பண்ணிட்டு என்ன சார் நான் பிடிச்சு கொடுத்த அந்த ஒரு பையனை நீங்கள் அசால்ட்டாக போக விட்டுட்டீங்களேன்னு கேட்க, நான் எங்கடா போக விட்டேன், போலீஸ் தான் அவன் மேலே எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு சொல்லி போக விட்டுட்டாங்க, உனக்கு என் பொண்ணை பற்றி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு கேட்கும்போது அந்த டியான் ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் அவனு சொல்கிறான். சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போங்க, வேகமாக போங்க, இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணு இறந்துருவான்னு சொல்லியிருந்திருக்க. இவரும் வேகமாக அந்த இடத்துக்கு போகிறாரு. ஆனால் போனால் அவருக்கு முன்னாடியே ஆல்ரெடி அங்கே போலீஸ்லாம் போயிருந்திருக்கும். ஆல்ரெடி அந்த ஸ்கூல் பொண்ணு இறந்து போயிருந்திருக்கு. அவளோட சடலம் தான் அந்த இடத்துல இருந்திருக்கும். அதை பார்த்தே அவர் செம்மையா கடுப்பாகிறாரு. போலீஸான நீங்க எல்லாம் காணாம போன என்னோட பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்லாம இருக்கிறீங்களாடா அப்படின்னு செம்மையா அவங்க எல்லாரையுமே திட்டி விட்டுட்டு, கண்டிப்பா என் பொண்ணோட சாவுக்கு எவன் காரணமோ அவனை நானே கொலை பண்ணுவாங்கிற மாதிரிலாம் அவரோட கோபம் போகுது. அதுவே ஹீரோ தங்கியிருந்திருக்கிற அபார்ட்மெண்ட்ல அந்த சென்னுங்கிற புள்ள ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருப்பா. நான் ஹீரோ நல்ல மூட்ல இல்ல போல, அதனால மேல போனா எங்கேயாவது கடிச்சு வச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து உட்காந்தவ அப்படியே ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோ மீட் பண்றதுக்காக அந்த ப்ராஸ்டியூட் லேடி ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களும் வந்திருப்பாங்க. அவங்கள நம்ம மேன வச்சுக்கலாம். நான் புள்ளா இங்க நின்னுக்கிட்டு இருக்கிறேன், ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்கியா, உள்ள போகலையா அப்படின்லாம் கேட்டா எங்க போனா கடிச்சு வச்சுருவாரு போல அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள ஒரு மாதிரி சோகமா இருக்கும்போது அப்போ இந்த மே சொல்றாங்க, வெல் ஹீரோ பாக்குறதுக்கு தான் அப்படி டெரரா இருப்பான், மற்றபடி ரொம்ப நல்ல மனசுக்காரன், கோவப்படுறான் திட்டுறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம மேல இருக்கிற கோவம் கிடையாது, வேற ஏதோ ஒரு வேலை டென்ஷன்ல இருந்திருப்பான் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த சென்னோட தலையில இருக்கிறது விக்குங்கிற மேட்டரை அந்த அம்மா நோட் பண்றாங்க. அதை பத்தி கேட்கும்போது சென்னுமே ஆமா என்னோட முடி எல்லாமே கொட்டி போயிடுச்சுன்னு சொல்லுவாளா. மேக்கும் புரியுது ரைட்டு கேன்சராங்கிறதுலாம். அதனால இன்னொரு ஒரு விஷயத்தையுமே சேர்த்து சொல்றா. இப்படி ஹீரோவுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு லவ்வர் ஒருத்தி இருந்தா, அந்த பொண்ணுமே உன்ன மாதிரி தான் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டா. அவ இறந்து போனதுல இருந்து ஹீரோ அவனோட மனசை வேற யாருக்குமே கொடுத்தது இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா. ஆனா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துல சில ரவுடிங் எல்லாம் வந்துட்டு ஏதோ கலவரம் பண்ற மாதிரி தெரியும். அந்த டியான் இருக்கிறான்ல, அவன் தான் இவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டு இருந்திருப்பான். ஆனா இவங்க எல்லாரும் சும்மா ஏதோ வந்துட்டு குடிச்சிட்டு தகராறு பண்ற மாதிரி தான் இருக்குமா. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற எல்லாரும் கூடயோ சண்டை போட்டு அனுப்பிவிட பார்க்கும்போது அப்ப அந்த இடத்துல தங்கியிருந்திருக்க பேய்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தான் வந்துட்டு மத்த எல்லாரையும் அடிச்சு இருக்கிற எல்லா ரவுடி பசங்களையும் அங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. ஏன்னா லைக் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உருவம் அடிக்குதுன்னா எவன் அங்க நின்றுகிட்டு இருப்பான். ஸோ எல்லாரும் அங்கிருந்து போயிருந்திருப்பாங்க. அப்ப கரெக்டா ஹீரோவை மீட் பண்றதுக்காக அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இருப்பாரு. என்னன்னா இப்போதைக்கு அந்த ஸ்கூல் பொண்ணோட பாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடி கிடைச்சிருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட்னு வரல, வந்துச்சுன்னா தான் அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்கூல் புள்ளையா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். இன்கேஸ் அந்த ஸ்கூல் புள்ளதா அப்படின்னா
அப்ப கண்டிப்பா அந்த அரக்கர்களின் அரசனை பூமிக்கு கொண்டு வரக்கு தேவையான அந்த பேட்டர்னை அவன் கம்ப்ளீட் பண்றதுக்காக இன்னொரு கொலையும் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு இவங்களுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இதை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது மேபி அந்த வசவட்ஸோட அரக்கர்களின் அரசனோட உயிர் தெழுப்புங்கிறது இவங்க இருக்கிற இந்த இடத்துல நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதா இவங்க பிளான். ஆனா போற போக்குல கண்டிப்பா நடக்கும் போல. அதனால ஹீரோ ஆல்ரெடி அங்க இருக்கிற அந்த பேய்கள் கிட்ட அப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு காத்திருக்கு. கூடிய விரைவில் அது எப்ப வேணாலும் நடக்கலாம். அதனால நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போய் தங்குறதுங்கிறது உங்களுக்கு நல்லது. அரக்கர்களின் அரசனுக்கு எதிராக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் திருப்பி கூப்பிடுறேன். அப்படி நான் தோத்துட்டுனாலும் நீங்க இதை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. என் இடத்துக்கு என்ன மாதிரியே இளவரசர் வேற ஒரு தேவதூதனை அனுப்புவாங்க, அவங்க உங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள்தான் ஹீரோ வந்து ரூம்ல உட்காந்துக்குவானா. அந்த ஸ்கூல் பொண்ணு இறந்து போயிருந்திருப்பாள்ல, அவளோட அப்பா இங்கோ ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்க அப்பா அவரை பாக்குறதுக்காக அந்த டியான் வந்திருப்பான். டியான்ட்ட இதுக்கு முன்னாடி ஒரு மொபைல்ல பேசி இருந்திருக்காருல, இருந்தாலும் இப்போ நேர்ல பார்க்கும்போது சரி என்னோட பொண்ணோட சாவுக்கு காரணமானவங்கள எப்படியாவது பழி வாங்கணும், இந்த போலீஸ்காரங்களா எதுக்குமே லாய்க்கு இல்ல, இதை ஒண்ணு பண்ணி அவங்கள நான் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்பாட்டியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுவாரா. அதுக்கு அந்த டியான் சட்டத்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி என்ன நடக்க போகுது, ஒன்னும் நடக்க போறது இல்ல ஐயா, அதுக்கு பதிலா நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பொண்ணோட இறப்புக்கு பழி வாங்கலாம், என்ன சரியா அப்படின்னு ஏதோ அவரை மண்டைகளை ஊரானா. இந்த போலீஸ் ஆபீசர் ஸ்டேஷன்ல இருக்கும்போது அப்போ ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கும். ஏதோ ஒரு ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா, அதுல 2 பேர் இறந்து போயிருந்திருப்பாங்க. அதனால அந்த ஃபேக்டரி ஓனர் ஒரு லேடி இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலான்னு இருந்தா அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கழுத்துல இருக்கிற ஒரு தாயத்தை மாதிரி ஒண்ணு அவங்க போட்டு நசுக்கிட்டே இருப்பாங்களா. அதே மாதிரியான தாயத்தை அந்த திருட்டு பையனுமே கழுத்துல போட்டிருந்தானேங்கிற விஷயம் இந்த போலீஸ்காரருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால அந்த லேடி கிட்ட கேட்பாங்க, ஆமா இந்த தாயத்தை என்ன ஏதுங்கிறதெல்லாம் அவங்க ஒரு பர்டிகுலர் கோயிலை மென்ஷன் பண்ணிட்டு இந்த கோயில இருக்கிறவங்க இதை எனக்கு கொடுத்தாங்க, இது எனக்கு லக்கெல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஓ லக்கு கொண்டு வருமா, இதே மாதிரியான தாயத்தை அந்த திருட்டு பையனை போட்டிருந்தானா அப்ப மேபி அவனுக்கும் இப்படிதான் லக்கு கிடைச்சிருக்குமோன்னு அந்த தாயத்தை அந்த அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோவும் அந்த போலீஸ் ஆபீசரும் நேரா ஒரு கோயில் பூசாரிய ஹீரோவுக்கு தெரியும்ல அவங்கிட்ட போயிட்டு அந்த தாயத்தை பத்தி விசாரிக்கும் போது அது ஒண்ணு லக்க கொண்டு வர தாயத்தெல்லாம் இல்ல, இது ஒரு சாபம் பிடிச்சதுங்கிற மாதிரி சொல்றான். ஆரம்பத்துல நமக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இதுவே நமக்கான ஒரு சாபமா மாறிடும், நமக்கு எதுவுமே கிடைக்காம கூட போகும். அந்த மாதிரிதான் அந்த ஃபேக்டரி ஓனரும் ஆரம்பத்துல இந்த ஒரு தாயத்து மூலமா பலன் அடைஞ்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே இந்த தாயத்து தாங்கிற மேட்டர்லாம் சொல்றான். ரொம்ப முக்கியமா இந்த தாயத்தை ஏதோ ஒரு கோயில்ல கொடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதே கோயிலோட டி-ஷர்ட்டை போட்ட சில ஆளுங்க தான் ஹீரோவோட அபார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துலயுமே வந்து சண்டை போட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு ஹீரோ யோசிக்க அடுத்த நாள் காலையில அந்த திருட்டு பையன் இருக்கிறான்ல அவனோட டாலர்ல இருக்கிற அந்த தாயத்துல இருக்கிற பவருமே குறைஞ்சிருச்சு போல. ஆகையால் நிறைய கெட்டதுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க கெட்டதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நடக்கிற மாதிரி நம்ம போலீஸ்காரரும் ஹீரோவும் அந்த திருட்டு பையனை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட விசாரிக்கும் போது தான் அந்த தாயத்தை எந்த கோயில்ல இருந்து கொடுப்பாங்களோ அந்த கோயில்ல யூ அப்படின்னு ஒரு ஓனர் இருப்பானாமா. அந்த யூ தான் ஜாடியை திருடிட்டு வர சொன்னாரு, அதனால தான் போய் எடுத்துட்டு வந்தங்கிற எல்லா உண்மையும் சொல்லியிருந்திருப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ அந்த போலீஸ் ஆபீசர் ஹீரோ கிட்ட சொல்ல இதே நேரத்தில் அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பா இருக்கிறாருல அவரு அந்த ஒரு பையனை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த பையன் வந்து எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ஒரு பையனை கத்தியால குத்தி சாகடிச்சிருந்திருப்பாரு. ஆனா சாகடிக்கிற அளவுக்கு கூட தைரியம் இல்ல போல, கத்தியால குத்தி கொன்னதுக்கு அப்புறம் பயங்கர பதட்டத்தோட அங்கிருந்து போயிருந்திருப்பாரா. இப்போ இந்த ஒரு விஷயங்கிறது அந்த போலீஸ் ஆபீசரோட காதுக்கு வருது. இறந்து போனது யாரு அப்படிங்கறத வச்சு ஹீரோக்கும் அந்த போலீஸ் ஆபீசருக்கு புரிஞ்சிருச்சு, கண்டிப்பா அந்த பொண்ணோட அப்பா தான் போட்டிருந்திருக்கணும்னு. ஆனா அந்த நபர் எங்க இறந்து போனா, அவன் இறந்து போன லொகேஷனை வச்சு பார்த்தா இப்போ இந்த டியான் வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ண போறான்ல அந்த வசாவுட்ஸுவை வர வைக்கிறதுக்காக, அதுக்கும் இவன் இறந்து போனதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படின்னா இவனை கொலை பண்ண வச்சுட்டு அதே கில்ட்ல அந்த பொண்ணோட அப்பாவையும் சாகடிக்கிறதுக்காக அந்த டியான் முயற்சி பண்ண போறான். கடைசி பலியா அவருதான் இருக்க போறாரு. அப்படின்னா அந்த பேட்டர்ன் எந்த இடத்துல எண்ட் ஆகும், அவர் எங்க சாக போறாரு அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். அதனால வேகமா போறாங்களா. ஹீரோ ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியா அந்த பொண்ணோட அப்பாவும் ஒரு பில்டிங் மேல நின்னுகிட்டு சாகறதுக்காக தயாராயிருவாரு. அந்த டியான் தான் ஒரு மேனிபுலேட் பண்ணிட்டு இருப்பான், இப்படி நீங்க சூசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சூசைடுங்கிறது ஒரு பெரிய நியூஸ் ஆகும். அப்படி பெரிய நியூஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயமும் மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்புறம் உங்க பொண்ணுக்கு நடந்த விஷயம் மத்த யாருக்கும் நடக்காம இருக்கும்ல, அதனால ஒரு பெரிய நல்லதுக்காக நீங்க இதை பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி மண்டை கழுவிந்திருப்பான். அவரும் ஆல்மோஸ்ட் சூசைட் பண்றதுக்காகலாம் அப்படியே கீழே குதிக்கிற மாதிரி போயிருவாரு. கரெக்டா ஹீரோ அங்க வந்துருவான். வந்த உடனே அவரை தடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவரை கீழே இறங்க வைக்கிறதுக்காக கன்வின்ஸ் பண்ண பார்த்தாலுமே அவர் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஹீரோவும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பான், அந்த பொண்ணோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டுங்கிறது இன்னும் வரல தல, கொஞ்சம் பொறுமையா இரு. அது மட்டும் இல்லாம நீங்களும் யாரையும் கொலை பண்ணல, நீங்க ஒரு அப்பாவிய கத்தியால குத்தியிருந்திருக்கீங்க. அவன் இதுக்கு முன்னாடி சில தவறுகள் பண்ணியிருந்திருக்கான் தான், ஆனா அவன் ஒன்னும் உங்க பொண்ணை
பொண்ணை கடத்தல, இதுக்கு பின்னாடில யார் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பா என்னால வெளியில கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க சாகறதுக்காக உங்க உயிரை எடுத்துக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்களே, இதே நிலைமையில நானும் இருந்திருக்கேன். நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதை நான் ஏற்கனவே பண்ணியிருந்திருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சாகிறதோட எதுவும் முடியறது இல்ல, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க ரொம்பவுமே வருத்தப்படுவீங்கன்னு பேசிக்கிட்டே இருப்பான். இதே நேரத்துல அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கிறாருல, அவருக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணியிருந்திருப்பாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு, அது இந்த ஆளோட பொண்ணு கிடையாது. உடனே அந்த பொண்ணோட அப்பா கிட்ட இந்த மேட்டரை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ காப்பாத்துறாங்க. ஈவன் போலீஸுக்குமே காணாம போன அந்த பொண்ணு எங்க இருக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்திருக்கும். அதனால போய் அவளை ரெஸ்கியூ பண்ணியிருந்திருப்பாங்களா. ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்திருக்க ஹீரோவுமே அந்த பொண்ணோட அப்பா இருக்கிறாருல, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரான். அவருக்கு தன்னோட பொண்ணு உயிரோட இருக்கிறாங்கிறத பார்த்தோன்னே ரொம்பவுமே சந்தோஷம், அப்படியே கட்டி பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு தன்னோட பேரண்ட்ஸோட ஃபீலிங்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது அப்ப அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் வந்திருக்கும். இவங்க இப்போ அந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பாவை ஒரு பில்டிங்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த பில்டிங்ல ஏற்கனவே எவனோ ஒருத்தன் விழுந்து இறந்துருக்கான்னு. இல்லையே, நாம போன டைம்ல அந்த பில்டிங்ல யாருமே இல்லையே அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போதுதான் இல்ல, ஹீரோ ஸ்டெப்ஸ்ல ஏறலான்னு போகும்போது அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் லிஃப்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நின்னுகிட்டு இருந்தான். அப்படின்னா இந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பா சாகலினாலும் வேற ஒருத்தனை சாகடிச்சு அந்த கேட் ஓபன் பண்றதுக்காக ஆல்ரெடி அவன் தயாரா தான் இருந்திருக்காங்கிற மேட்டர் ஹீரோவுக்கு புரிய, வெளியில தெரியற காட்சிகள் சரியா இருக்கிற மாதிரியும் தெரியல. அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனுங்கிறது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேகங்கள்ல இருந்து ஒரு பெரிய மின்னல் அந்த டியானை அஃபெக்ட் பண்ணுது. ஆனா அது மின்னல் கிடையாது, அது அந்த வசாவட்டியா இருக்கும். டியானோட பாடியை டேக் ஓவர் பண்ணிருச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்னமே இதே மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல இருக்கும்போது தான் ஹீரோ வந்து தடுத்திருப்பான். கண்டிப்பா ஹீரோ மறுபடியும் வருவான், தடுக்கிறதுக்கு வருவான் அப்படின்னு அந்த வசாவட்ஸுக்கு தெரியும். அதுவே இந்த சின்னங்கிற புள்ள இருக்கிறாள், அவ ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பா. ஆல்ரெடி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே ஹீரோ சொன்ன காரணத்தால அங்கிருந்து போயிட்டாங்க. பிளஸ் இவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு பார்த்தா, நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா, ஒரு மரத்துக்கிட்ட. அந்த மரத்துக்கிட்ட நமக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சு அப்படின்னா அதை எழுதி வச்சா அது நிறைவேறுமாமா. அந்த வகையில இந்த பூமிக்கு எதுவும் ஆகக்கூடாது, கெட்டது எல்லாமே தோத்து போகணுங்கிற மாதிரி அவ தன்னோட ஆசை எழுதி வைப்பா. வேணும்னா நீங்களும் ஏதாவது எழுதி வைங்களேன்னு கேட்டாலுமே ஹீரோக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லை. இதையெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவன் சென் கிட்ட தான் ஒரு கேள்வியை கேட்டிருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ நிறைய வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பான் சண்டை போடுறதுக்காக. அப்படி ரெடி பண்ணி வச்ச வெப்பன்ல அவன் ஏதோ சில மந்திர வார்த்தைகள்லாம் எழுதி வைக்கிறானா. அந்த வெப்பன்ல மட்டும் கிடையாது, இந்த பில்டிங்க்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னோட உதவி மூலமா அந்த இடம் ஃபுல்லாமே அங்கே தர செவுரு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ஏதோ மந்திர வார்த்தைகள்லாம் எழுதி வைக்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சென் ஹீரோ கிட்ட, சரி நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட தான் ப்ரே பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்க, வேணும்னா உங்களோட குலதெய்வமான இந்த இளவரசர் அவர்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாமே, இந்த போரில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக உங்களுக்கு சக்தியை கொடுக்க சொல்லலாமே அப்படின்னு கேட்டதுக்கு, எது அந்த ஆள்கிட்டையா, உண்மையாலுமே இந்த சண்டையெல்லாம் நான் ஜெயிக்கணும்னு அவன் விருப்பப்பட்டானா அவனா உதவி பண்ண போகிறான், இல்லை அவன் காலில் விழுந்து நானே பிச்சை எடுத்து தான் ஜெயிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது, நடக்கிறது நடக்கட்டுங்கிற மாதிரி தான் இருப்பான். அதுக்கப்புறம் அந்த சென்னுங்கிற பிள்ளைய அங்கிருந்து அனுப்பி வைக்கலான்னு இருந்தா அந்த வயசானவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் அந்த அபார்ட்மெண்ட்ல இருப்பார். அந்த அபார்ட்மெண்டோட ஒரு செக்யூரிட்டி மாதிரி, யோ இங்க என்னையா பண்றேன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் உன்னை தனியா விட்டு போக முடியாது, சென் புள்ள உனக்கு என்ன இங்க வேலை, பொம்பளை பிள்ளைக்கு இங்க இடம் இல்ல, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போயிது, ரொம்ப ஆபத்தான இடங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா அப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்கூட்டி ஒன்று வரும். நம்ம ஹீரோக்கு கோயில்ல இருந்து ஒரு பூசாரி ஹெல்ப் பண்ணுவான்ல, அவன் வந்து இருப்பான். நீங்க என்னடா பண்றேன்னு ஹீரோவுக்கு ஒன்றும் புரியாம அவங்ககிட்ட பேச போனா அவன் பேச மாட்டேங்கிறானா, ஏதோ பொசஸ் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவனை சுயநினை கொண்டு வரான். இந்த ஆள் மட்டும் கிடையாது, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற உயிரோட இருக்கிற ஆளுங்க யார் யாரையெல்லாம் ஹீரோ போக சொல்லியிருந்தானோ அவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. கான்சியஸா கிடையாது, ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் யாரோ வந்து சப்கான்சியஸா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர வச்சிருந்திருக்காங்க. கண்டிப்பா டியான் பார்த்த வேலையா தான் இருக்கும்னு ஹீரோவுக்கு புரியுது. பொதுவே டியானோட உடம்புல இருக்கிற அந்த வசாவட்டி இருக்கிறான்ல, அவன் ஹீரோவை மர்கியா பண்றதுக்காக சில அரக்கர்கள் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறான். இங்க ஹீரோவும் எப்ப வேணாலும் சண்டை நடக்கலான்னு இப்போதைக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் சேஃபா ஒரு ரூம்ல வச்சுட்டு சண்டை போடுறதுக்காக எதிரிங்க வருவாங்க அப்படின்னு வெளியில வந்தா ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு பீஸ்ட்ங்கிறது வந்துருக்கும். ஒரு பெரிய ஒரு அரக்கன் அப்படியே நெருப்பு குழம்பு சொட்ட அது நேரா ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்க பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். ஹீரோ வச்சு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கும். எப்படியும் இந்த மாதிரியான அல்லகை மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரும், அதுங்க கூட சாதாரணமா சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி அந்த டியான் வரும்போது அவன் கூட சண்டை போடும்போது தங்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு இருந்திருப்பான். ஆனா போற போக்குல பார்த்தா இதை சமாளிக்கிறதுக்கே எக்ஸ்ட்ரா பவர் வேணும் போலயேன்னு ஹீரோ ஒரு சின்ன டப்பா மாதிரி வச்சிருந்திருப்பான். அந்த டப்பாக்குள்ள தான் அவன் சில கார்ட்ஸ் மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் அவனால எக்ஸ்ட்ரா பவர்ஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆனா அந்த மான்ஸ்டர் ஹீரோவை அடிக்கிற அடியில அவனால எதுவுமே பண்ண முடியாம இருக்க இன்னொரு மான்ஸ்டர் அடிஷனலா வரும். அவள் தான் ரெண்டும் சேர்ந்து ஹீரோவை கைமா பண்ண போதுன்னு இருக்கும்போது அப்பா கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் ஆபீசரும் அவரோட சீனியர் ஆபீசரும் வந்திருப்பாங்க. 2 பேரும் துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டர்ஸ் அங்கிருந்து விரட்டி விடுறாங்க. துப்பாக்கியோட புல்லட் வந்து புனிதமாக்கப்பட்டிருக்கு போல, அதனால தான் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் மேல வேலை செய்யுது.
ஹீரோ அந்த பில்டிங் முழுக்க மந்திர வார்த்தைகளால எழுதியிருந்திருப்பான்ல, அதனால அந்த பில்டிங்லாம் உடைச்சிட்டு வெளியில இருக்கிற சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸால பில்டிங்குள்ள இருக்கிற அந்த ஆளுங்களை எதுவும் பண்ண முடியல. இப்போதைக்கு அவங்க ரூம்குள்ள சேஃபா இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்கன்னு ஒரு செகண்ட் ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருப்பானா, அப்பதான் அந்த சென்னுங்கிற புள்ள அங்க காணுங்கிறதே தெரிய வருது. இவன் எங்கடா போனான்னு கீழே இறங்கி வந்தா அந்த இடத்துல ஏதோ ஸ்ட்ரக்சர்ல படத்த மாதிரி தெரியுமா, அவளோட வயிறு வந்து ஒரு மாதிரி க்ளோ ஆகிட்டே இருக்கும். இங்கனடி பண்றேன்னு வேகமா கிட்ட போகும்போது கரெக்டா அந்த டியான் அந்த இடத்துக்கு வரான். ஆனா டியானா இல்ல, அந்த வசாவட்சுவா இருக்கிறான். பிளஸ் அந்த சென்னோட வயிறு ஒரு மாதிரி க்ளோ ஆகிட்டு இருக்குதுல்ல, அதற்கான காரணம் அந்த க்ளோ ஆகிட்டு இருக்கிறதுங்கிறது அரக்கர்களோட கல்லீரலாமா, எஸ் லிவராமா. அந்த சிவப்பு கலர் பேய் ஒன்று இருந்துச்சுல, ஒரு பொம்பளை பேய், அதுதான் இந்த பொண்ணோட வயிறுல அந்த கல்லீரலை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்திருக்கும், அந்த அரக்கர்களின் கல்லீரலை. அதுக்காகத்தான் இந்த சிவப்பு கலர் பேய அந்த டியான் யூஸ் பண்ணியிருந்திருப்பான். சரி, இப்ப இந்த பொண்ணோட உடம்புல அரக்கர்களோட கல்லீரல் வளர்ற காரணத்தால என்ன பிரச்சனைனா, அது பயங்கர பெருசா வளர்ந்து அந்த பொண்ணோட உடம்பே பீஸா போயிரும் அப்படின்னு மிரட்டுவான். அது நடக்க கூடாதுன்னு விரும்பினா நீ என்னோட ஆளா வந்து சேர்ந்துக்கிறியா, எனக்கு இந்த டியான் தேவையில்லை, அவன் பயங்கர மொக்க பீஸா இருக்கிறான், அந்த இளவரசன் எப்படி உன்னை தேர்ந்தெடுத்தான்னு தெரியல, அவனுக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்திருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். ரைட்டு, நம்மள பிளாக்மெயில் பண்றாங்கிற மேட்டர் ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. ஆகையால் ஹீரோ வேற ஒரு டீல் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்றான். தன்னோட கல்லீரல் இருக்குல்ல, ஹீரோவோட லிவரை, அதை எடுத்து அந்த பொண்ணுக்கும், அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற அந்த அரக்கர்களோட கல்லீரல் இருக்குல்ல, அதை எடுத்து எனக்கும் வச்சிருங்கிற மாதிரி சொல்லுவான். இது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான். ஹீரோ இப்போ வாக்கு கொடுத்தபடியே அந்த டீமனோட கல்லீரலை எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அந்த வசாவட்ஸுக்கு இது அட்வான்டேஜ் தான். அதனால ஹீரோவோட வார்த்தைகளை நம்பி ஹீரோவோட கல்லீரலை எடுத்து அந்த பொண்ணுக்கு வச்சு விட்டுருவானா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கண் விழிக்க அந்த பொண்ணு கேட்கும், ஆமா எவனோ ஒருத்தன் வந்துட்டு எனக்குள்ள டீமனோட கல்லீரல் இருக்குதுன்னு சொன்னானே, அது என்னதுன்னு கேட்டா, கவலைப்படாத, அதெல்லாம் என்னோட கல்லீரல் தான் உன் உடம்புக்குள்ள இருக்குது, உன்ட்ட அந்த டீமன் கல்லீரல் இல்லைன்னு சொன்ன உடனே அவளுக்கு ஃபீலிங்கா மாறிடுச்சு. ஏன்னா அவளுக்கு கேன்சர் இருக்கு, எப்படியும் கூடிய சீக்கிரம் அவ சாக தான் போறா, அப்படி இருக்கிற எனக்கு எதுக்கு உங்களோட கல்லீரலை கொடுத்தீங்கன்னு கேட்க, 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் செத்துட்டேன், செத்ததுக்கு அப்புறமும் அந்த இளவரசன் எனக்கு உயிரை கொடுத்து இப்போ இந்த வேலையெல்லாம் கொடுத்து வச்சிருந்திருக்கான், அதனால டெக்னிக்கலி என்னோட லைஃப் ஸ்பேனையே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்நாட்களே இளவரசர் எனக்கு கொடுத்தது தான், அதனால இதை நான் இழக்கிறத பெருசா பார்க்கல, நீ முதல்ல இதெல்லாம் நினைச்சு ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு ஹீரோ இப்போ உடம்புல கல்லீரலே இல்லாம லிவரே இல்லாம மொட்டை மாடிக்கு அந்த வசாவட்ஸு கூட சண்டை போடுறதுக்காக போயிருப்பானா. அந்த வசாவட்ஸோட கையில தான் அந்த டீமனோட கல்லீரல்ங்கிறது இருக்குது. ஆமா, எதுக்கு சம்மந்தமே இல்லாம கல்லீரலை எடுத்து மாத்தி மாத்தி விளாண்டுகிட்டு இருக்கிறானுங்கன்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கும் தெரியல. அந்த மித்தாலஜி கதை என்னன்னு தெரிஞ்சிருந்தா ப்ராபப்ளி இந்த லிவருக்கான ஸ்டோரிங்கிறது கனெக்ட் ஆகியிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அந்த வசாவட்ஸுக்கும் ஹீரோ இப்படி ஓப்பனா அந்த அரக்கர்களோட கல்லீரலை எடுத்துக்கும் அப்படிங்கறதுல பெருசா நம்பிக்கை இல்ல. என்னடா ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கம்பி நீட்டிடுவியாடா அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட வந்தா, எஸ் ஹீரோ தான் பண்றான், சண்டை போட பாக்குறான், எடுத்து நிக்கிறான். பட் வசாவட்ஸ் முன்னாடியே எதுவும் வேலைக்கு ஆகல. ஹீரோ அப்படியே செவர அமுக்கி ஹீரோவோட உடம்புல அந்த அரக்கர்களோட கல்லீரலுங்கிறத வைக்கிறான். ஆனா முழுசா வைக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ அந்த வசாவட்ஸை எதிர்த்து அவங்ககிட்ட இருக்கிற இந்த டிராகன் ஃபிளேம்ஸ் மாதிரிலாம் இருக்கும், நெருப்பு மாதிரியான அந்த டிராகனை எல்லாம் பயன்படுத்தி அட்டாக் பண்றதுக்காக பாக்குறானா. உன்னை இதே இடத்துல மொத்தமா எரிச்சிடறான்னு ஹீரோ அவனோட முழு பவரையும் யூஸ் பண்ணி அந்த வசாவட்ஸுவை அதே இடத்துல காலி பண்ற மாதிரி தெரிய, அவள் தான் அந்த வசாவட்ஸு ஆளக்கானும். ஹீரோ மட்டும் அப்படியே தரையில மயங்கி படுத்திருப்பானா. அவ்வளவுதானே, எல்லாமே முடிஞ்சான்னு பார்த்தா கிடையாது. அந்த வசாவட்ஸு அப்படியே ஹீரோவோட முதுகிலேயே கால் வச்சு அம்மிக்கி, என்னடா அதான் என் கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுத்தனே, உனக்கு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்க தெரியாதா என்னன்னு ஹீரோவை ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணிட்டான். இப்படி இருக்க அங்க சில ஆளுங்க எல்லாருமே அந்த பில்டிங்ல ஒரு இடத்துல சேஃபா இருப்பாங்கல்ல, அவங்க கூடயே தான் நம்ம சென்னும் இருப்பான். ஆனா அந்த சென்னுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, உடனே அந்த பில்டிங்ல எழுதியிருந்திருக்க அந்த மந்திர வார்த்தைகள் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு உடனே அந்த புள்ளைய பெட்ல வச்சு அமுக்கிட்டு, இவளுக்கே இந்த நிலைமைனா அப்போ ஹீரோக்கு என்னாச்சு, ஒருவேளை ஹீரோ இது தோத்துட்டானான்னு அந்த போலீஸ்காரர் வேகமா மேல வந்து பார்த்தா ஹீரோவை அந்த வசாவட்ஸு அப்படியே தூக்கி நிறுத்தி ஹீரோவோட இதயத்தை மட்டும் தனியா எடுத்து அதை அப்படியே கடிச்சு டேஸ்ட் பண்றான். அவ்வளவுதான், இந்த ஒரு பீஸ் காலின்னு சொல்லிட்டு அடுத்ததாக நேரா அந்த போலீஸ்காரர்கிட்ட வர, அவனுமே முடிஞ்ச அளவுக்கு கன்னெல்லாம் வச்சு ஃபயர் பண்ணி பாக்குறான். ஓ இந்த புல்லட்டா, இதையெல்லாம் வச்சுதான் அப்பளையா நான் அனுப்புன சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நீ அட்டாக் பண்ணியோன்னு அவனை தூக்கி சொருவிட்டு, அவ்வளவுதான் எதிர்க்கிறக்கு நீ ஆளுங்களே கிடையாது, கூடிய சீக்கிரம் மொத்த உலகத்தையுமே கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலான்னு இருக்க. ஹீரோவோட உடம்புல இதயமே கிடையாது, அவன் திருப்பி எந்திரிச்சு வரமாட்டான் தான். ஆனா அரக்கர்கள் தான் சொல் பேச்சு கேட்காம விதியை மீறிட்டு இந்த மாதிரி பூமியில இருக்கிற ஆளுங்களோட உடலை டேக் ஓவர் பண்றாங்கன்னா, அந்த அரக்கர்களை தடுக்கிறதுக்காக அதே தவறுகளை தேவர்களும் பண்ணக்கூடாதுதான், ஆனா அந்த விஷயத்த பண்ண முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ஆகையால் ஹீரோவோட உடம்புல புதுசா இன்னொரு இதயங்கிறது முளைக்குது. அந்த இளவரசர் ஹீரோவோட பாடியை டேக் ஓவர் பண்ணிட்டு அவரோட ஆக்ஷன்
ஆக்சுவல் ஃபார்ம்லயே அந்த இடத்துல என்ட்ரியும் கொடுக்குறாரு. பரவாயில்லையே, நீயே டைரக்டா என் கூட சண்டை போட வந்திருக்கேன்னு சொல்லி இந்த வசாவர்ஸுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தான். பழைய கணக்கை தீர்த்துக்கலாமான்னு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இவங்களுக்கு நடந்த சண்டையை இன்னும் ஒரு ரீமேட்ச் போட்டு முடிவுக்கு கொண்டு வரவே இல்லை. ஆகையால் இந்த இடத்துலயே ஒரு ரீமேட்சை ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே இப்போ மனிதர்களோட உடலை சூஸ் பண்ணி தான் அதுல தான் அவங்க தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால ஒரு லிமிடேஷனுங்கிறது இருக்கும். அவங்க 2 பேரோட ஆக்சுவலான ஃபார்ம்ல ஆக்சுவலான உருவத்துல சண்டை போடுறதுக்கும் இந்த ஒரு ஹியூமனோட பாடியில இருந்து சண்டை போடுறதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் சண்டைங்கிறது நீடிச்சிருக்கும். இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல அந்த இளவரசன் அந்த வசாவட்ஸுவை கார்னர் பண்ணிடுவான். அந்த வசாவட்ஸுக்கு தூக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே அதை ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. முடிஞ்ச அளவுக்கு மேல் லோகத்தோட சட்டத்திட்டங்களை இந்த இளவரசனை மீற வைக்கிறதுக்காக முயற்சி பண்றான். அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வா, அப்பதான் கூட சண்டை போடுவாங்கிற மாதிரிலாம். டே, கெட்டவனா இருக்கிறத விட நல்லவனா இருக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். அந்த மாதிரியான கஷ்டமான பாதையில செயல்படுற பயணிக்கிற நாங்க உன்ன மாதிரியான கெட்டவனுங்களை அழிக்கிறதுக்காக 1-2 ரூல்ஸை எங்களுக்கு ஏத்த மாதிரி வளைக்கிறதுலாம் எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் தேவதூதர்களோட பர்மிஷன் இல்லாம இங்க வரல. தேவதூதர்கள் போட்ட ரூல்ஸை மீறி தான் என் பாடியை நான் டேக் ஓவர் பண்ணேன். ஆனா பெர்மிஷன் அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லுவான். ரூல்ஸ் போட்டு தான் வாழ்க்கையை வாழணும்னு சொல்ற அளவுக்கு தேவர்கள்லாம் ஸ்ட்ரிக்டான ஆளுங்க தான். ஆனா அதுக்குன்னு மோசமானவங்க கிடையாதுங்கிற மாதிரி விட்டுருந்தா வசாவட்ஸுவை ஈஸியாவே அந்த இளவரசன் மட்டும் பண்ணியிருப்பான். பட் அதுக்கு முன்னாடியே அந்த டியானோட பாடியில இருந்து வெளியில வந்துட்டு இந்த டியான் வேணா வீக்கா இருந்திருக்கலாம், அதனால என்னால இன்னைக்கு உன்னை தோக்கடிக்க முடியாம இருந்திருக்கலாம், ஆனா கண்டிப்பா இந்த உலகத்துல நிறைய கெட்டவங்க இருக்கிறாங்க, எனக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு அமையுங்கிற மாதிரி எஸ்கேப் ஆயிருப்பான். அதுவே அந்த டியான் இருக்கிறான்ல, அவனும் சுயநினைக்கு வந்தோன்னுமே அந்த இடத்துல அந்த இளவரசர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த இளவரசர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, என்னைக்கு இது கொன்றாதீங்கன்னு சொன்னா. சிரிப்பு காட்டாதடா, திருந்தி வாழ்ற மூஞ்ச பார்த்தா தெரியாது, நீ என்ன பண்ற, அதோ இந்த பில்டிங் இருக்குதா, இங்கிருந்து அப்படியே கீழே குச்சினா டைரக்டா நரகத்துக்கு போகலாம். நரகத்துக்கு போனீங்கன்னா நீ இது வரைக்கும் செஞ்ச தவறுகள் எல்லாத்துக்கும் ஆனா தண்டனைங்கிறது கிடைக்கும். ஆனால் நீ இன்னுமே பூமியில இருந்தா எக்ஸ்ட்ராவா தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருப்ப. ஆகையால் உனக்கான வாய்ப்புங்கிறத முடிஞ்சிருச்சு, எங்க குதிச்சிரு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அவன் இல்ல நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசரை பிடிச்சி அப்படியே கெஞ்சிக்கிட்டே அவன் சூளை மாதிரி ஒன்று வச்சிருந்திருப்பான்ல, அதை எடுத்து இளவரசரை குத்த பார்ப்பானா. இளவரசரை சிரிக்கிறான். ஏன்னா அந்த சூளம் ஒரு சாக்லேட்டா மாறிடுச்சு. நான் தான் சொன்னேனே நீ கெட்டவன்னு, அதனால அனுபவின்ட்டு இளவரசரும் அங்கிருந்து போக மறுபடியும் ஹீரோ சுயநினைவுக்கு வந்துடுறான். அண்ட் சுயநினைவுக்கு வந்த ஹீரோ அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு ஜாடி இருக்கும்ல, அந்த ஜாடிக்குள்ள கூட ஒரு தாத்தாவோட ஆன்மா இருக்குமே, அதை ரிலீஸ் பண்ணி விடுறான். இப்போ இந்த தாத்தாவோட ஆன்மா இவனை யாரு இந்த டியானை ஏதாவது பண்ணினாங்கன்னா இந்த தாத்தாவோட ஆன்மாவுக்குமே நரகத்துல தண்டனைங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ஆனால் அந்த தாத்தா கிட்ட பிளாக் டோக்கன் அப்படிங்கிற ஒரு டோக்கன் இருக்கும். அதனால உயிரோட இருக்கிற நபர்களை இந்த மாதிரியான பேய்கள் சாகடிக்கலாம். அப்படியே அவரு மேல இருந்து கீழே தள்ளி விட ரியல் வேர்ல்டுல டியான் இறந்து போயிடுறான். அவனோட ஆன்மாங்கிறது நரகத்துக்கு போயிருது. அங்க நரகத்துல இருக்கிற ஒரு காவலாளியும் வாடா வாடா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், வா என்ன சட்டியில ஒரு பல 1000 வருஷம் வேகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். அதுவே ஹீரோவும் கண்வெளிச்சு பார்த்தா அவனும் நரகத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆஹா செத்துட்டமா அப்படின்னு யோசிக்கும் போது இல்ல, அந்த இளவரசர் தான் ஹீரோவை கூட்டிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோவோட அம்மாவையும் அப்பாவையும் ஒரு ரூம்குள்ள வச்சு டார்ச்சர் பண்ற மாதிரி எல்லாம் இருந்திருக்கும்ல, அந்த ரூம்குள்ள யாருமே இல்ல. ஹீரோவோட அம்மாவையும் அப்பாவையும் மறுபிறவிக்காக அவர் அனுப்பி விட்டுட்டாராமா. சரி இப்பதான் ரீசெண்டா அனுப்பி விட்டாரானா அதுவும் கிடையாது. ஆக்சுவலி ஹீரோ தேவதூதனாகிறதுக்கு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரையும் மறுபிறவிக்காக அனுப்பி விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோவை சும்மா மிரட்டி அவனை கன்வின்ஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி அவனை ஒரு தேவதூதன் ஆக்கிறதுக்காக முதல்ல சும்மா அவர் இல்யூஷன் மாதிரி காமிச்சிருந்திருப்பாப்ல. கூடவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் ஒரு சின்ன ரெக்கார்டிங் மாதிரிலாம் அங்க விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. நாங்க 2 பேருமே மறுபிறவி எடுக்க போறோம், மறுபிறவி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா எதை நினைச்சு நீ கவலைப்படாத, நாங்க இறந்ததுக்கு நீ காரணம் கிடையாது, உன்னை நீ குறை சொல்லிக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையனை நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி அந்த இளவரசர் வாக்கு கொடுத்திருப்பாரு போல. சோ அதனால அவங்க அப்படி சொல்லி வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அந்த சென்னுங்கிற புள்ள இருப்பால அவளை பாக்குறதுக்காக போறாங்க. அந்த புள்ளைக்கு கேன்சர் இருக்கும், அவ சாக போறா, ஒருத்தங்க சாக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்ட விதி, அதையெல்லாம் என்னால மாத்த முடியாது. ஆனா இந்த பொண்ணுக்கு நல்லா இருந்த ஒரு கல்லீரலை அந்த அரக்க வேற ஒரு கல்லீரலா மாத்தி இந்த பொண்ணை வந்து கொஞ்சம் சாவின் விளிம்புக்கே கொண்டு போயிட்டான். இவளுக்கு நீ உன்னோட கல்லீரலை கொடுத்துருக்க, உன்னோட வச்சாலாம் சரிப்பட்டு வராது, அவ இன்னும் சீக்கிரமா தான் இறந்து போவா, அதனால இவளுக்கு நான் ஒரு தங்க கல்லீரல் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஆனா இதை என்னால ஃப்ரீயா கொடுக்க முடியாது, இந்த தங்க கல்லீரலை அந்த பொண்ணுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கல்லீரலை பயன்படுத்தி அந்த பொண்ணு இன்னும் சில மாதங்கள்
அவ எக்ஸ்ட்ரா உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு பதிலா நீ எனக்கு தொடர்ந்து இன்னும் வேலை பார்ப்பன்னு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி கொடுன்னு சொல்ல வேற வழி பண்ணி தொலைறங்கிற மாதிரி ஹீரோ கான்ட்ராக்ட்ல சைன் பண்றான். ஆனா அதை சைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இளவரசன் அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோக்கு மறுபடியும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த உலகத்துல எவ்வளவோ நல்லவங்க இருக்கிறாங்க, உண்மையாலுமே நல்லவங்க இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கிறத விட்டுட்டு எதுக்கு என்ன மாதிரி தவறு பண்ண ஒருத்தனை தேர்ந்தெடுத்தேன்னு கேட்க, வெல் நீ சின்ன வயசுல இருந்து குழந்தையா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தீல, முதல்ல உங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டது, உன்னோட கிளாஸ் பொண்ணுக்காக நீ ஏதோ ஒரு பையன் கூட சண்டை போட்டது, உன்னோட பேரண்ட்ஸ் நீ பண்ண ஒரு தவறால எரிஞ்ச சாம்பலானது, அதுக்கு நீ உட்காந்து வருத்தப்பட்டதுன்னு சொல்லி உன்னோட வாழ்நாள்ல நீ என்னென்ன பண்ணியிருந்திருக்கங்கிற எல்லா விஷயமும் இன்ச் பை இன்ச்சா எனக்கு தெரியும். கூடயே இருந்து நான் பார்த்துருக்கேன். நீ எப்படிப்பட்டவன்னு என்னால சொல்ல முடியாதா என்ன? அது மட்டும் இல்லாம நீ சொன்னது கரெக்ட் தான். நீ நிறைய தவறுகள் பண்ணியிருந்திருக்க. தவறு பண்ணாத நிறைய மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்க தான் செய்யறாங்க. ஆனா என் கண்ணு முன்னாடியே இருக்கிற நீ தவறு பண்ணியிருந்தும் அந்த தவறுகளுக்கான தண்டனை என்னைக்காவது கிடைக்க போகுதுன்னா அந்த தண்டனையில இருந்து ஓடி ஒளிகிற ஆள் நீ கிடையாது. அந்த தண்டனைகளை ஏத்துக்கிற மாதிரியான ஒரு நபர் தான் நீ. அதனாலதான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். புரியுதா? இப்படியே இருந்துரு, தண்டனையை பார்த்து என்னைக்கும் ஓடிடாதுன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து ஹீரோ சும்மா அவனோட அப்பார்ட்மெண்ட்டோட பில்டிங்ல வந்து நின்னுகிட்டே இருப்பான். அந்த வழியா அந்த போலீஸ் ஆபீசர் வந்திருப்பாரு போல. சும்மா ஹீரோவை பார்த்து அப்படியே ஜூஸ் கொடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. ஏன்னா அந்த சென்னுங்கிற புள்ள இருக்கிறாள், அவ இறந்து போயிருந்திருப்பான். அவ இறந்துட்டாங்கிறத நினைச்சு ஹீரோவுக்கு வருத்தமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தானே இருந்தா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி இருக்கும். இப்படி இருக்க ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். அந்த இறந்து போன சென்னுங்கிற பொண்ணுகிட்ட இருந்துதான். அவ இறந்து போறதுக்கு முன்னாடியே மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணிட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்திருப்பா போல. அந்த மெசேஜோட ஸ்டார்டிங்லேயே கண்டிப்பா நான் இறந்து போயிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் இந்த மெசேஜ் பெருசா தான் இருக்கும். நீங்க எங்கேயாவது படிக்காமலாம் விட்டுறாதீங்க. நீங்க இந்த உலகத்தை காப்பாத்துற ஒரு தேவதூதனோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த உலகமே உங்களுக்கு பிடிக்கல. இந்த உலகத்துல நிறைய கெட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க, கெட்ட ஆன்மாக்கள்லாம் இருக்குது. இது ஒரு மோசமான உலகம் அப்படிங்கிற பார்வை உங்களுக்கு மேபி இருக்கலாம். ஆனா நான் சாக போறேன் அப்படின்னு எனக்கு தேதி குறிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சாக தான் போறோம். சரி, யார் அட்லீஸ்ட் உயிரோட இருக்கிற வரைக்காவது சில ஆளுங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில தொடர்ந்து யாருக்காவது உதவி பண்ணலாங்கிற மாதிரி இருந்தேன். அப்படிதான் நான் உங்களையுமே வந்து மீட் பண்ணேன். உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறமே ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இறப்பு மேல இருக்கிற அந்த ஒரு பயங்கிறதுமே போச்சு. ஆனா கண்டிப்பா நான் இறந்து போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு இந்த உலகத்தை கொஞ்சோண்டு ஒரு தம்மா துண்டாது நேசிக்க பழகுங்க. இந்த உலகத்தையும் இந்த உலகத்துல இருக்கிற ஆளுங்களையும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இந்த உலகத்துல நிறைய மோசமான ஆளுங்க இருக்கலாம். ஆனா இந்த மோசமான ஆளுங்களுக்கு மத்தியில எங்களை மாதிரி வாழ்க்கையில கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில பேர் இருக்கிறோம்ல, எங்களை மாதிரி இந்த உலகத்துல நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைக்கிற சில பேருக்காவது இந்த உலகத்தையே மாத்தி அமைக்கிற அளவுக்கு சக்தி கொண்ட நீங்க ஏன் கொஞ்சம் நம்பிக்கையோட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் அந்த மெசேஜ்ல இருந்திருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணா நைட் டைம்ல கண்ணு கிளார் அடிக்க கூடாதுன்னு கூலிங் கிளாஸ் போட்ட ஒருத்தன் ஒரு கைவிடப்பட்ட குடவுன்ல ஏதோ ஒரு மந்திர காகிதத்தை ஒன்று கொண்டு வந்துகிட்டு இறந்ததுக்கு அப்புறமும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி அந்த மந்திர காகிதத்து மூலமா அந்த இடத்துல ஏதோ ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ண அதுக்குள்ள இருந்த நரகத்தோட டீமனுங்கிறது ஒன்று வெளியில வர அங்கே இந்த ஒரு சீரீஸை முடிக்கிறாங்க. செகண்ட் சீசனுக்கு லீடு விட்டுருந்துருக்கானுங்க போல. எனிவேஸ் செகண்ட் சீசன் வருமா என்னன்னு தெரியல, வந்துச்சுன்னா பார்க்கலாம். எனிவேஸ் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.